அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. எங்கள் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் மீண்டும் ஒரு முறை இந்த ஞாயிற்றுக்கிழமை சந்திப்பில் இருக்கிறோம். சில நாடுகளில் ஏற்கனவே திங்கள் காலை ஆகியிருக்கலாம். எனவே என் அன்பு சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் என் வாழ்த்துக்கள். மீண்டும் இங்கு இருக்கும் இந்த வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்று நாம் தியானிக்க இருப்பது இன்றைய போதனை குறிப்பாக புதிதாக வந்தவர்களுக்காகவும் சமீபத்தில் போதனைகளை கேட்க ஆரம்பித்தவர்களுக்காகவும் இருக்கும். ஏனெனில் நீங்கள் ஏற்கனவே பரிசுத்த ஆவியின் வருகை பற்றிய இந்த விஷயங்களை அறிவீர்கள். நீங்கள் ஏற்கனவே இந்த போதனையை அறிந்திருக்கிறீர்கள், இவ்வமைப்பை புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் ஆண்டவரின் வாக்குத்தத்தங்களை மீண்டும் நினைவு கூறுவது, அவற்றை மீண்டும் வாசிப்பது, ஆண்டவர் பூமியில் இருந்தபோது அவர் பரிசுத்த ஆவியின் வருகையை பற்றிய அந்த அற்புதமான வாக்குறுதியை எப்படி அளித்தார் என்பதை நாம் கற்பனை செய்வதும் மிக அழகானது. பண்டைய காலத்தில் கடவுள் தீர்க்கதரிசிகள் வாயிலாக, தாவீது வாயிலாக, இஸ்ரவேலின் பாடகர்கள் வாயிலாக, எசாயா மற்றும் மற்ற எல்லா தீர்க்கதரிசிகள் வாயிலாக அந்த அற்புதமான பரிசுத்த ஆவியின் வாக்குறுதியை பற்றி பேசினார். எதிர்காலத்தில் மிசியா இரட்சகர் வருவார், மேலும் மக்கள் அனைவரும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படுவார்கள் என்று ஆண்டவர் முன்னதாகவே சொன்னார். அதற்கு பிறகு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்து தந்தையால் வழங்கப்பட்ட தமது பணியை நிறைவேற்றும் போது விண்ணரசை பற்றி பிரசங்கிக்கத் தொடங்கினார். முதலில் யோவான்தான் பிரசங்கிக்கிறார். அவர் கூறுகிறார், என் பின்னே வருபவர் பரிசுத்த ஆவியாலும் நெருப்பாலும் ஞானஸ்நானம் செய்வார் என்று. அது மிசியா இரட்சகரைப் பற்றி பேசுவதாகவும், அதன் பின்னர் ஆண்டவரும் தமது வாக்குறுதிகளை அளித்தார். அவர் உங்களுடன் என்றைக்கும் இருப்பார். பரிசுத்த ஆவி எந்நாளும் நம்முடன் இருப்பார். ஆண்டவர் மேகங்களில் அவருடைய சபையை அழைத்துச் செல்லும் நாள் வரை. அதன் பின்னர் நித்திய வாழ்வில் அல்லது இறப்பிற்குப் பிறகு நாம் பரிசுத்த ஆவியின் வழிகாட்டுதலை தேவைப்பட மாட்டோம். ஏனெனில் நாம் நேரடியாக கடவுளுடனே இருப்போம், எல்லாவற்றையும் பெற்றிருப்போம். இதுதான் என் நம்பிக்கை, என் விசுவாசம், என் எதிர்பார்ப்பு. நான் மிகவும் நம்பிக்கையுடன் இருக்கிறேன், நித்திய வாழ்வில் ஆண்டவருடனே இருப்போம் என்று. நீங்கள் அனைவரும் அதே போல எதற்காக இல்லை? நீங்கள் அனைவரும் பகைவரின் சக்திகளுடன் போராடி அந்த அற்புதமான இலக்கை அடைய பாடுபட வேண்டும். அவ்வாறே பரிசுத்த ஆவியின் வருகையைப் பற்றி நாம் வாசிக்கப் போகிறோம். ஆகையால் இங்கு யோவான் 14 ஒரு வசனத்தை நினைவுகூர்வோம். யோவான் 14 நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதியை நினைவுகூர்வோம். தமிழ் 16 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கு மக்களிடம் பேசிக் கொண்டிருந்தார். வானவரசத்தின் போதனைகளை விளக்கிக் கொண்டிருந்தார். அவர் மக்களிடம் பேசினார். அங்கு இருந்த ஒவ்வொருவருடனும் நல்லவர்கள், தீயவர்கள், எதிரிகள், நம்புவோர்கள், நம்பாதோர்கள் என யாராக இருந்தாலும் அவர்களிடம் பேசினார். அவர் தமது திருத்தூதர்களுக்கும் போதித்தார். இங்கு பரிசுத்த யோவான் 14 தமிழ் 16 அவர் சொல்லுவது, நீங்கள் என்னை நேசித்தால் நான் கட்டளையிட்டபடி நீங்கள் காரியங்களைச் செய்வீர்கள். நான் பிதாவை வேண்டுவேன், அவர் உங்களுக்கு இன்னொரு உதவியாளரை தருவார். அந்த உதவியாளர் எப்பொழுதும் உங்களோடு இருப்பார். இது ஆண்டவரின் மிகவும் அழகான ஒரு வாக்குறுதியாகும். நாம் ஏற்கனவே இதை அறிவோம், இதை அனுபவித்திருக்கிறோம், ஆயிரக்கணக்கான முறை இதை வாசித்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லியதை மீண்டும் நினைவுகூர்வதும் அதை மறுபடியும் அனுபவிப்பதும் எவ்வளவு இனிமையானது. ஆண்டவர் நம்முடன் இருக்கிறார் என்று உணர்வதும், கடவுள் எங்கே இருக்கிறார் என்பதை உணர்வதும், பரிசுத்த ஆவி உடனடியாக நம்மை அணுகி நம்மை சூழ்ந்து கொள்ளுவதை உணர்வதும் மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. அப்போஸ்தலன் யோவான் 14 ஆண்டவர் தனது கருணையால், நான் பிதாவை விண்ணப்பிப்பேன், அவர் உங்களுக்கு இன்னொரு ஆறுதலையாளரை அளிப்பார், அவன் உங்களுடன் என்றும் இருப்பான் என்று கூறினார். தமிழ் 17 அவர் சொல்லுவது, உண்மையின் ஆவியே அந்த உதவியாளர். அவர் கூறியது அந்த ஆறுதலையாளர் பரிசுத்த ஆவி என்பதை குறித்தே. உண்மையின் ஆவியே அந்த உதவியாளர்.
இந்த உலகம் அவரை ஏற்றுக்கொள்ளாது. ஏனென்றால் உலகம் அவரை காணாமலும் தெரிந்து கொள்ளாமலும் இருக்கிறது. ஆனால் நீங்கள் ஆண்டவரின் நற்செய்தியை நம்பியவர்கள். அவர் சொல்லியது, நீங்கள் என்னை நம்பியவர்கள் என்று ஆண்டவர் கூறினார். ஆனால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அவர் உங்களோடு வாழ்கிறார். அவர் உங்களிலும் வாழ்வார். பரிசுத்த ஆவி உங்கள் சுற்றிலும் இருக்கிறான். மற்றும் அவர் சொல்லுகிறார், ஒரு நாள் அவர் உங்களில் இருப்பார், ஒரு நாள் அவர் உங்களில் இருப்பார். அந்த நேரத்தில் பரிசுத்த ஆவி அவர்களை வெறுமனே சூழ்ந்து கொண்டிருந்தார். ஆனால் அவர் சொல்லுகிறார், அவர் உங்களுடன் இருப்பார், அவர் உங்களில் இருக்கிறார். நீங்கள் ஏற்கனவே அவரை அறிவீர்கள். ஆனால் ஒரு நாள் வரும்பொழுது அவர் உங்கள் உள்ளத்திற்குள் இருப்பார் என்னும் அழகான வாக்குறுதி. மேலும் ஆண்டவர் இங்கு அதே அதிகாரத்தின் தமிழ் 26 கூறுகிறார், ஆனால் உதவியாளர் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதிப்பார். நான் உங்களுக்குச் சொன்னவற்றையெல்லாம் உங்களுக்கு அவர் நினைவுபடுத்துவார். அவரே பரிசுத்த ஆவியானவர். பிதா எனது நாமத்தினால் அவரை அனுப்புவார். பரிசுத்த ஆவியின் இந்த வெளிப்பாட்டை பலர் கவனிக்கவில்லை. மேலும் பல கிறிஸ்தவ பிரிவுகள் இருக்கின்றன. அவைகள் கூறுவதாவது, ஒருவர் தனது கையை உயர்த்தி கிறிஸ்துவை மீட்பராக ஏற்கும் அதே நேரத்திலேயே அவர் பரிசுத்த ஆவியை பெறுகிறார் என்பதே. ஆனால் இது ஒரு தவறான எண்ணமாகும். அது உண்மையல்ல. ஏனெனில் ஒரு நபர் திடீரென்று ஒரு முடிவை எடுத்து, ஆம், நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்கிறேன் என்று கூறலாம். சரி, தொடர்ந்து செல்லுங்கள் என்று சொன்னால், இனி அவர் என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்த ஆவியை தேட வேண்டும். பரிசுத்த ஆவியை தேட வேண்டும். அது அவ்வளவு எளிதாக கிடைக்காது. இவ்வளவு சாதாரணமாக கிடைக்காது. இல்லை, முயற்சி செய்ய வேண்டும், தேட வேண்டும். பரிசுத்த ஆவியின் இந்த அற்புதமான வாக்குறுதியை பெற எப்படி செய்யலாம்? அதற்காக முயற்சி வேண்டும், தியாகம் வேண்டும், தொடர்ந்து கூட்டங்களில் பங்கேற்க வேண்டும், நிலைத்தன்மை வேண்டும். நாம் தொடர்ந்து செல்ல வேண்டும், பைபிளை படிக்கத் தொடங்க வேண்டும், எதைச் செய்யலாம், எதைச் செய்யக்கூடாது என்று ஆராய வேண்டும், தேவனின் முன்னிலையில் எப்படி வாழ வேண்டும் என்பதை அறிய வேண்டும். என்ன மாற்ற வேண்டும், என்ன விலக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு பரிசுத்த ஆவியை பெற தகுதியானவராக நாம் ஆக வேண்டும். நான் வாசிக்கத் தொடங்கி அறிந்து கொள்வேன். ஆமாம், நான் சில விஷயங்களை விட்டுவிட வேண்டும். என் கோபம், என் சினம், என் பழிவாங்கும் மனோபாவம், என் பொறாமை, என் பெருமை, இவையெல்லாம் நான் விட்டுவிட வேண்டும். நான் இந்த விபச்சாரம், இந்த வேறுபாடு, இந்த பாவங்களை விட்டுவிட வேண்டும். ஏனெனில் இவை என்னை நல்ல வாழ்க்கை வாழவிடவில்லை. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும். நான் பரிசுத்த ஆவியை பெற விரும்புகிறேன். நீர் எனக்கு ஆன்மீகமானதை தர வேண்டும். நான் மாற்றமடையத் தொடங்க விரும்புகிறேன். ஆண்டவரே, எனக்குள்ளுள்ள இந்த பாவப் பண்புகளை நீக்க உதவும். பிறகு நீர் எனக்கு பரிசுத்த ஆவியை அளிப்பீர். ஏனெனில் இது உம்முடைய வாக்குறுதியே. நீர் செல்லப் போகிறாய். ஆனால் நீர் பரிசுத்த ஆவியை அனுப்புவாய். அவர் நம்மோடு இருப்பார், நமக்குள் குடியிருப்பார். அதனால் நாம் சொல்கிறோம், ஆண்டவரே, நான் விரும்புகிறேன். பிறகு ஆண்டவர் கூறுகிறார், நீ மாற்றம் அடைகிறாய், நீ முயற்சி செய்கிறாய், நீ என்னை மகிழ்விக்க விரும்புகிறாய், என் சித்தத்தின்படி நடக்க விரும்புகிறாய். ஆகையால் நீ பரிசுத்த ஆவியை பெறக்கூடியவன், பெண்ணாக இருக்கிறாய். பின்னர் ஆண்டவர் பரிசுத்த ஆவியின் வெளிப்பாடுகளை வழங்கத் தொடங்குகிறார். ஒரு நாள் அவர் அவரை பரிசுத்த ஆவியால் நிமிர்த்துகிறார். அது எந்த நாளாக இருந்தாலும், அதிகமாக கூட்டத்தில் இருக்கும்போது, ஆண்டவரை துதிக்கும்போது நடக்கும். சில விதிவிலக்குகள் உள்ளன. சிலர் தங்கள் வீட்டில், தங்கள் இருப்பிடத்தில் வேறேதும் செய்யும்போது பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறார்கள். இது நடந்திருக்கிறது. அவர்கள் பரிசுத்த ஆவியை கூட்டத்தில் இல்லாமலே பெற்றிருக்கிறார்கள். ஆனால் அதற்காக கூட்டம் எப்பொழுதும் இருக்க வேண்டும். ஏனெனில் கூட்டத்தில் நாம் ஒன்று சேர்ந்து பிரார்த்தனை செய்து ஆண்டவரை துதித்து பரிசுத்த ஆவியை பெறுகிறோம். இப்போது ஆண்டவர் உங்களுக்கு கூறுகிறார், நீ இப்போது தேர்ந்தெடுக்கப்பட்டவர், தயார் நிலையில் இருக்கிறாய். எனவே நான் உன்னை புனித ஆவியால் ஞானஸ்நானம் செய்யப் போகிறேன். எனக்கு ஒரு ஆதாரம் இருக்க வேண்டும். புனித ஆவியை பெற்றேன் என்பதை அறிய எனக்கு எந்த ஆதாரமும் இல்லையெனில் யாராவது வந்து
நீ கை தூக்கி ஏற்றுக்கொண்டாய், ஆகவே நீ ஏற்கனவே புனித ஆவியை பெற்றுவிட்டாய் என்று கூறினாள். நான் அதை ஏற்க மாட்டேன். ஏனெனில் ஒரு மனிதன் என்னிடம் என்ன இருக்கிறது என்பதை உணர முடியாது. அவரிடம் அந்த சக்தி இல்லை. ஆகவே யாரும் உங்களுக்கு நீ ஏற்கனவே புனித ஆவியை பெற்றுவிட்டாய் என்று கூற முடியாது. வெறும் நம்பிக்கையினாலோ ஏற்றுக்கொள்ளுவதினாலோ கை தூக்குவதினாலோ அது நிகழாது. ஆனால் ஒரு ஆதாரம் இருக்க வேண்டும். அந்த ஆதாரம் என்பது வேறு மொழிகளில் பேசுவதாக இருக்கும். அந்த மொழிகள் வானதூதர்கள் பேசும் மெய்யான ஆவியுரையிலான மொழிகள். நாம் அறிந்த சாதாரண மொழிகள் அல்ல. யாராவது ஜெர்மன் மொழியில் பேசத் தொடங்கினாலும் நான் புனித ஆவியை பெற்றேன் என்று கூற முடியாது. அல்லது யாராவது பிரெஞ்சு, சுவீடன் அல்லது வேறு எந்த மொழியிலும் பேசினாலும் அது புனித ஆவியால் கொடுக்கப்பட்ட மொழி அல்ல. அந்த மொழிகள் வானதூதர்களிடமிருந்து வரும் இறைவன் கொடுக்கும் மொழிகள். பெரும்பாலோர் அதை புரிந்து கொள்ள முடியாது. அந்த மொழிகளில் பேச ஆரம்பிக்கும் போது நீங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்தி இறைவனை ஆராதிக்கிறீர்கள். உங்கள் நாக்கு இயல்பான மொழியில் பேச முடியாமல் வழுவிய போது புனித ஆவி என்னை ஞான ஸ்நானம் செய்கிறார், அவர் என்னை மூழ்கடித்தார் என்று உணரலாம். இந்த மொழிகளில் பேசும் அடையாளத்திற்கு பிறகு ஆவிக்குரிய வரங்கள் வருகின்றன. பல்வேறு ஆவிக்குரிய வரங்கள் உள்ளன. சுகமாக்கும் வரம், மொழிகளில் பேசும் வரம், தீர்க்க தரிசனம் பேசும் வரம், அறிவு பெறும் வரம், அதிசயங்களை நிகழ்த்தும் வரம், இவை அனைத்தும் புனித ஆவியை பெற்ற பின்பு வரும். இது பற்றித்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறினார். ஆனால் உதவியாளர் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதிப்பார். நான் உங்களுக்குச் சொன்னவற்றையெல்லாம் உங்களுக்கு அவர் நினைவுபடுத்துவார். அவரே பரிசுத்த ஆவியானவர். பிதா எனது நாமத்தினால் அவரை அனுப்புவார். பரிசுத்த ஆவி எவ்வாறு நம்மை போதிப்பார்? எந்த முறையில் அவர் நம்மை போதிப்பார்? நாம் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றி அவர் எங்களை எப்படி வழிநடத்துவார்? அவர் எதை போதிக்கிறார்? பரிசுத்த ஆவி நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படாவிட்டால் நாம் எதையும் அறிய முடியாது. ஒருவர் உங்களிடம் வந்து, நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுவிட்டீர்களா என்று கேட்டால், ஆனால் நீங்கள் ஒருபோதும் பிற மொழிகளில் பேசவில்லை, ஒருபோதும் ஆன்மீக அனுபவங்களை பெறவில்லை என்றால், பரிசுத்த ஆவி எப்படி உங்களுக்கு போதிக்க முடியும்? அது முடியாது. மேலும் பரிசுத்த ஆவி எல்லா போதனைகளையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தமது சீடர்களுக்கு கூறியவற்றையும் அவர்களுக்கு நினைவூட்டுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எவ்வாறு இதைச் செய்வார்? காண்புகளின் விசியன் மூலம், கனவுகளின் மூலம், தீர்க்க தரிசனத்தின் மூலம், தீர்க்க தரிசனத்தின் கிருபையின் தான் பரிசுத்த ஆவியால் அளிக்கப்படும் தீர்க்க தரிசன வரம் மூலம் பரிசுத்த ஆவி வெளிப்படுகிறார். இதைச் செய், அதை செய்யாதே. இதுவே பரிசுத்த ஆவியின் வழிநடத்தல். ஆகையால் இங்கு ஆண்டவர் கூறியது நிறைவேறுகிறது. அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் போதிப்பார், நீங்கள் மறந்த அனைத்தையும் நினைவூட்டுவார். அந்த நாட்களில் பரிசுத்த ஆவியை பெறுவது மிகவும் முக்கியமானதாக இருந்தது. அவர்கள் அவ்விடத்தில் பரிசுத்த ஆவியை பெற காத்திருந்தார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு வழிகாட்டி கவனமாக இருக்கும்படி அறிவுறுத்தினார், ஏனெனில் அவர்கள் விரைவில் பரிசுத்த ஆவியை பெறப்போகிறார்கள். அப்போஸ்தலர் யோவான் 15, தமிழ் 26 அங்கு ஆண்டவர் இயேசு அவர்களிடம் கூறுகிறார், நான் என் பிதாவிடமிருந்து அந்த உதவியாளரை உங்களிடம் அனுப்புவேன். என் பிதாவிடமிருந்து வருகிற அவர் உண்மையின் ஆவியாக இருப்பார். அவர் வரும்போது என்னைப் பற்றி கூறுவார். பரிசுத்த ஆவி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவனின் குமாரன். அவர் தேவனே, உலகத்தின் மீட்பர், தேவன் அனுப்பிய அரசர், மெசியா என்பதற்கு பசங்கம் அளிக்கவிருந்தார். பரிசுத்த ஆவி இதை பல ஆண்கள் மற்றும் பெண்களின் வாயில் மூலம் சாட்சி கூறினார். சீடர்கள், அப்போஸ்தலர்கள் எல்லா இடங்களிலும், எல்லா பிரதேசங்களிலும், ஐரோப்பா மற்றும் ஆசியா நாடுகளில் நற்செய்தியை பிரசங்கிக்கச் சென்றபோது பரிசுத்த ஆவி அவர்களுடன் இருந்தார். அவர் தீர்க்க தரிசனத்தின் மூலம் பேசினார், ஏனெனில் அங்கு தீர்க்கதரிசிகள் இருந்தனர். அவர் காண்புகளிலும் கனவுகளிலும் மக்களுக்கு காண்பித்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மையானவர், தேவன் அனுப்பியவர், மெசியா, மீட்பர்,
ஆண்டவர் பேசிய அரசர் என்பதை காண்பித்தார். பழைய காலங்களில் தீர்க்கதரிசிகளின் வாயிலாகவும் சங்கீதங்களின் வாயிலாகவும் மோசேயின் வாயிலாகவும் தேவன் இந்த அரசனைப் பற்றி பேசினார். பரிசுத்த ஆவி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவைப் பற்றிய சாட்சியை வழங்கி உலகத்தையும் அனைவரையும் அவரே உண்மை என்பதை நம்ப வைக்கச் செய்தார். அவர் உண்மையானவர். அவரைத் தவிர வேறு யாரும் இல்லை. வேறு எவரும் இருக்க முடியாது. பலர் பல பேர்களை உருவாக்கிக் கொண்டனர். அந்த தீர்க்கதரிசி, இந்த தீர்க்கதரிசி, யாரோ எழுந்தார், அவர்தான் என்று கூறினர். ஆனால் அவை பொய்கள். அந்த தீர்க்கதரிசிகள் இறந்து போயினர். அவர்களைப் பற்றி எந்த சாட்சியும் இல்லை. பரிசுத்த ஆவி ஒருபோதும் அந்த மற்ற தீர்க்கதரிசிகளுக்கு எந்த சாட்சியும் அளிக்கவில்லை. ஆனால் 2000 ஆண்டுகளாக பரிசுத்த ஆவி இந்த உலகத்தில் பணியாற்றி வருகின்றார். அவர் மக்களை நம்ப வைக்கிறார். இயேசு கிறிஸ்துவே அரசர், உண்மையானவர், மெசியா, மீட்பர், தலைமை ஆசாரியர், அரசர், தீர்க்கதரிசி. மோசே கூறியது போல, என்னை பிறகு கடவுள் இன்னொரு தீர்க்கதரிசியை எழுப்புவார். ஆம், அவர் பூமியில் இருந்தபோது தீர்க்கதரிசியாக இருந்தார். ஆனால் ஆண்டவர் அனைத்துக்கும் மேலான தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், தேவனுடைய குமாரன். பரிசுத்த ஆவி இதற்குச் சாட்சி அளிக்கிறார். இது உண்மை. மீண்டும் நான் கூறுகிறேன், யோவான் 15, தமிழ் 26, நான் என் பிதாவிடமிருந்து அந்த உதவியாளரை உங்களிடம் அனுப்புவேன். என் பிதாவிடமிருந்து வருகிற அவர் உண்மையின் ஆவியாக இருப்பார். அவர் வரும்பொழுது என்னைப் பற்றி கூறுவார். நிச்சயமாக இன்று வரை பரிசுத்த ஆவி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவைப் பற்றிய சாட்சியை கொடுத்துள்ளார். அதனால்தான் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம். நம்முடைய தேவபிதா பரிசுத்த ஆவியின் மூலம் இங்கு விட்டுச் சென்ற போதனையை நாம் பின்பற்றுகிறோம். பரிசுத்த ஆவியுடன் நாம் பல அனுபவங்களைப் பெற்றிருக்கிறோம். ஏனெனில் நம்மில் பலர் பிறமொழிகளில் பேசுகிறோம். பலர் தீர்க்கதரிசன ஆவணத்தைப் பெறுகிறோம். கனவுகளும் காண்புகளும் காண்கிறோம். மேலும் நாம் பல ஆன்மீக அருள்களையும் பெற்றிருக்கிறோம். தேவன் நம்மை ஆதரிக்கிறார். அவர் உறுதியாக சாட்சி அளிக்கிறார். நாம் அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அவர் நம்மை தேர்ந்தெடுத்து தனது வார்த்தையை உலகம் முழுவதும் கொண்டு செல்லச் செய்துள்ளார். பலர் தேவனுடைய வழியை அறிய வேண்டும். அதனால் நாம் நாணிக் கொள்ள மாட்டோம். இல்லை, நாம் இங்கே உறுதியாக நிற்கிறோம். இந்த உண்மையை நாங்கள் பிரசங்கிக்கிறோம். ஆண்டவரின் நாமம் மாட்சிமையாக இருப்பதாக. அதனால் நாம் இங்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இந்த அற்புதமான வாக்குறுதியை நினைவு கூறுகிறோம். இது இன்று நிஜமாக இருக்கும் ஒன்று. யோவான் அதிகாரம் 16, தமிழ் 7, ஆண்டவர் இயேசு கூறுகிறார், ஆனால் நான் உங்களுக்கு உண்மையை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நான் போவது உங்களுக்கு நன்மையைத் தரும். ஏனென்றால் நான் போனால் உதவியாளரை அனுப்புவேன். நான் போகாவிட்டால் அந்த உதவியாளர் வரமாட்டார். அவர் வரும்போது இவற்றைப் பற்றிய உண்மைகளையெல்லாம் உலகிலுள்ள மக்களுக்கு நிரூபிப்பார். அதோடு பாவத்தின் குற்றம் பற்றியும் தேவனோடு உள்ள சரியான உறவு பற்றியும் நியாய தீர்ப்பு பற்றியும் விளக்குவார். அவர் அவர்களை நம்ப வைப்பார். ஏனெனில் பரிசுத்த ஆவி மக்களுடன் இருப்பார். அவர் தீர்க்கதரிசிகள், நற்செய்திக்காரர்கள், அப்போஸ்தலர்கள், ஆசான்கள், ஆசாரியர்கள் மற்றும் பாசோர் ஆகியோருடன் இருப்பார். பரிசுத்த ஆவி அவர்களுடன் இருந்து தேவனைப் பற்றியும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தெய்வீகத்துவத்தைப் பற்றியும் அவரின் இறைவன்மையைப் பற்றியும் பல விஷயங்களைப் பற்றியும் பேசுவார் மற்றும் சாட்சி அளிப்பார். இது பூமியில் பரிசுத்த ஆவியின் செயல். யோவான் அதிகாரம் 16, தமிழ் 13, அவர் கூறுகிறார், ஆனால் உண்மையின் ஆவியானவர் வரும்போது அனைத்து உண்மைகளிலும் உங்களை வழிநடத்திச் செல்வார். அவர் பரிசுத்த ஆவி உங்களை முழுமையான சத்தியத்திற்குள் அழைத்துச் செல்லுவார். ஆனால் இருப்பினும் நாம் ஆயிரக்கணக்கான மதங்களை காண்கிறோம். ஏன்? ஏனெனில் பலர் தமது உள்ளத்தைக் கொண்ட ஆசைக்கு, பணக்காரத்தனத்திற்கு, செல்வச் செழிப்பிற்கு, பதவிக்கு, ஆட்சி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திற்கு திருப்பிவிட்டார்கள். அவர்கள் அதிகாரம் செலுத்த உயர்ந்த இடத்தில் இருப்பதற்காக மக்கள் அவர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என விரும்பினர். இதனால் மக்கள் பொருளாதார வாழ்வை நாடிவிட்டனர்.
பேராசை கொண்டவர்களாக மாறிவிட்டனர். மேலும் ஆண்டவரின் வார்த்தையை வியாபாரமாக பிரசங்கிக்கத் தொடங்கினர். அதனால் பரிசுத்த ஆவி அவர்களிடம் வரவில்லை. தேவன் இதை அனுமதித்துள்ளார். இதனால் பல ஆயிரக்கணக்கான மதக் கோட்பாடுகள் தோன்றியுள்ளன. ஆனால் பரிசுத்த ஆவி அங்கு இல்லை. ஏனெனில் அவர் பிளவுகளுக்காக வரவில்லை. அவர் ஒற்றுமைக்காக இருக்கிறார். ஆவியின் ஒற்றுமை, ஒரே தேவன், ஒரே ஆண்டவர், ஒரே பாப்டிசம், ஒரே பரிசுத்த ஆவி, ஒரே விசுவாசம், ஒரே ஜனங்கள், ஒரே கூட்டம். இந்த கூட்டம் பல தேசங்களில் இருந்த பல்வேறு மக்களால் அமைந்திருக்கிறது. அவர்கள் அனைவரும் பரிசுத்த ஆவியால் ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ளனர். பரிசுத்த ஆவி நம்மை அனைவரையும் ஒருமைப்படுத்தி வைத்துள்ளார். நாம் அனைவரும் ஒரே ஆவிக்குள் இணைக்கப்பட்டுள்ளோம். அது ஒரு ஆன்மீக வலை போல் இருக்கிறது. அதில் ஆண்டவர் நம்மை அனைவரையும் இணைத்திருக்கிறார், ஒருமைப்படுத்தி வைத்திருக்கிறார். அதுவே பரிசுத்த ஆவியின் செயல். இதுதான் பரிசுத்த ஆவி கூறுகிறது. ஆனால் உண்மையின் ஆவியானவர் வரும்போது அனைத்து உண்மைகளிலும் உங்களை வழிநடத்திச் செல்வார். ஆவியானவர் அவரது சொந்த வார்த்தைகளை கூறுவதில்லை. அவர் என்ன கேட்டிருக்கிறாரோ அவற்றையே பேசுவார். உதாரணத்திற்கு, நமக்கு பரிசுத்த வெளிப்பாடு என்ற நூல் உள்ளது. இது தேவன் அப்போஸ்தலராக, தீர்க்கதரிசியாக, சுவிசேஷகராக, ஆண்டவரின் சீடராக, ஆசானாக இருந்த யோவானுக்கு கொடுத்த வெளிப்பாடு. அவர் எல்லாவற்றிற்கும் பிரதிநிதியாக இருந்தார். தேவன் அவருக்கு எதிர்காலத்தில் நடைபெறப்போகும் விடயங்களை வெளிப்படுத்தினார். பரிசுத்த ஆவி யோவானின் அருகில் இருந்தார். அவரை கற்றுக் கொடுத்தார், வழிநடத்தியார், எதிர்கால நிகழ்வுகளைப் பற்றிய தரிசனங்களை அவருக்கு காட்டினார். இதுவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே கூறியதை நிறைவேற்றுகிறது. பரிசுத்த ஆவி உங்களுக்கு சொல்லப்பட்டதெல்லாம் பேசுவார், வரப்போகும் அனைத்தையும் உங்களுக்கு தெரிவிப்பார். அவர் என்னை மகிமைப்படுத்துவார். இதுவே உண்மை. ஏனெனில் பரிசுத்த ஆவி நம்மை கற்றுக் கொடுக்கிறார், நம்மை ஆண்டவரை மகிமைப்படுத்த தூண்டுகிறார், தேவனை மகிமைப்படுத்த, கௌரவிக்க, அவரின் இச்சையை நிறைவேற்ற நம்மை வழிநடத்துகிறார். அவர் நம்மை தூண்டுகிறார். பாருங்கள், பரிசுத்த ஆவியை பெறுவதற்கு தேவையான முக்கியத்துவம் எவ்வளவு? பரிசுத்த ஆவியை நாடுவது, அவரை அடைவது எவ்வளவு முக்கியம்? இதோ நாம் இன்னும் லூக்காவினில் தொடர்கிறோம். லூக்கா அதிகாரம் 24. இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஒரு வாக்குத்தத்தமாகும். அவர் விண்ணேறுவதற்கு முன்பு, அவர் மேலே செல்லும் முன்பு, அந்நாளில் அவர் தம்முடன் இருந்த அனைத்து அப்போஸ்தலர்களுக்கும் அனைவருக்கும் ஒரு வாக்குத்தத்தம் அளித்தார். அவர் கூறினார், இதோ லூக்கா 24:49 கவனியுங்கள். என் பிதா உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துள்ளார். அதை உங்களுக்கு அனுப்புவேன். விண்ணிலிருந்து அந்த வல்லமையை நீங்கள் பெறும் வரைக்கும் எருசலேமில் தங்கியிருக்க வேண்டும் என்றார். ஆண்டவர் அப்போஸ்தலர்களுக்கு அந்த அறிவுரையை அளித்தார். அவர் கூறினார், நீங்கள் எருசலேமில் தங்கிக் கொள்ளுங்கள், புனித ஆவியை பெறும் வரை. நீங்கள் புனித ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு மாறுபட்ட நபர்களாக, தேவனின் ஆவியால் நிரம்பி அதிகாரமுள்ளவர்களாக மாறுவீர்கள். ஆகவே நாம் திருப்பணிகள் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறிய விதத்தை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய அப்போஸ்தலர்களுக்கும் அவரை நம்பிய மக்களுக்கும் கொடுத்த வாக்குத்தத்தங்களை படித்த பிறகு அதை எவ்வாறு நிறைவேற்றினார் என்பதை காணலாம். இதுவே நாம் உண்மையாக நம்ப வேண்டியது, ஏற்றுக்கொள்ள வேண்டியது, ஆராய வேண்டியது, மேலும் தொடர வேண்டியது. தேவன் பேசும், அவருடைய வார்த்தை நிறைவேறும். ஆனால் சில நேரங்களில் நான் பல புத்தகங்களை படிக்கிறேன், பல்வேறு தீர்க்கதரிசிகளின் நூல்களை பார்த்திருக்கிறேன். ஒரு தீர்க்கதரிசி இப்படி பேசுகிறார், இன்னொருவர் வேறு எதையோ கூறுகிறார். பலர் தங்களை தீர்க்கதரிசிகள் என கூறிக்கொள்கிறார்கள். இவன் தீர்க்கதரிசி, அவன் தீர்க்கதரிசி, இந்த தீர்க்கதரிசி பெரியவர், மற்றொருவர் இன்னும் பெரியவர். சிலர் சொல்லிக் கொள்கிறார்கள், இந்த தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்துவை விட புத்திசாலி, இவர் இரட்சகராக வந்திருக்கிறார். மக்கள் இப்படி பேசுகிறார்கள். ஆனால் அவர்களும் இறந்துவிட்டார்கள். அவர்கள் பற்றிய செய்தியும் மறைந்துவிட்டது. அவர்களை யாரும் மறுபடியும் பார்க்கவோ அவர்களால் எதுவும் நிகழ்த்தப்படவோ இல்லையேன்.
ஏனெனில் அவர்கள் சாதாரண மனிதர்களாக இருந்தார்கள். அவர்கள் பிறந்தார்கள், வாழ்ந்தார்கள், இறந்தார்கள். அவர்கள் செய்த செயல்கள் நன்மையா தீமையா என்பதை வாழ்க்கை முடிந்தபின் அவர்கள் விட்டுச் சென்றார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படியல்ல. அவர் தேவனின் மகன், அவர் தேவன்தான். அவர் மனித உருவம் கொண்டு உலகத்திற்கு வந்தார். ஒரு சர்டன் காலம் பூமியில் வாழ்ந்தார். சுமார் 33 ஆண்டுகள் யூதேயாவில் எருசலேமில் மக்களுடன் இருந்தார். பின்னர் அவர் தனது தெய்வீகத்துவத்தை மீண்டும் எடுத்துக்கொண்டு விண்ணேறினார். புனித ஆவியை அனுப்பினார். அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றினார். இன்று நாம் உண்மையான அனுபவங்களை, புனித ஆவியின் கிரியையின் நிறைவேற்றத்தை காண்கிறோம். ஆனால் நம்மைச் சார்ந்ததாக இன்னும் அதிக நம்பிக்கை, அதிக பரிசுத்தம், அதிக பரிபூரணம் தேவைப்படுகிறது. தேவன் நம்முடன் இன்னும் வலுவாக வெளிப்படுவதற்கு நாம் அதிகமாக அவருக்காக வாழ வேண்டும். இதை எட்டுவதற்காக நாம் செயல்படுகிறோம், நாம் செயலாற்றுகிறோம், நாம் போராடுகிறோம். நிச்சயமாக நாம் இந்த இலக்கை அடைவோம், ஏனெனில் ஆண்டவர் நமக்கு இதை வாக்களித்துள்ளார். அதனால் நாம் இந்த ஆன்மீக போராட்டத்தில் இருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மை, நிஜம். அவர் வாக்களித்தார், பின்னர் அதை நிறைவேற்றினார். இப்பொழுது திருப்பணிகள் புஸ்தகத்தில் இந்த உண்மையான வரலாறு விவரிக்கப்படுகிறது. திருப்பணிகள் 1ஆம் அதிகாரத்தில் இந்த நிகழ்வுகள் எப்படி நடந்தன என்பதை காணலாம். இந்த புத்தகத்தை எழுதியவர் யார் என்று பார்க்கும் பொழுது இது லூக்கா என்பவரால் எழுதப்பட்டதாக கூறப்படுகிறது. லூக்கா ஒரு மருத்துவராக இருந்தார். அவர் எல்லாவற்றையும் தொகுத்து எழுதியவர். அவர் அந்த நேரத்தில் எருசலேமில் இருந்த பலரும் தேவனின் செயல்களை நேரில் பார்த்தவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்பதை ஆராய்ந்தார். அவர் அங்கு இருந்த சாட்சிகளை, மக்களின் அனுபவங்களை கேட்டார். ஆண்டவருடன் நேரில் நடந்தவற்றைப் பற்றி கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அவரால் குணமடைந்தவர்கள், அதிசயங்களை கண்டவர்கள், ஆண்டவரின் செயல்களை அனுபவித்தவர்கள் அனைவரும் அவரிடம் கூறினார்கள். இங்கே லூக்கா அந்த காலத்தில் முக்கியமான ஒருவருக்காக ஒரு புத்தகம் எழுதியதாக குறிப்பிடுகிறார். இப்பொழுது அவர் கூறுவதை நாம் பார்க்கலாம். அன்பான தெயோப்பிலுவே, நான் எழுதிய முதல் புத்தகத்தில் இயேசு செய்தவைகளையும் கற்பித்தவைகளையும் எல்லாம் பற்றி குறிப்பிட்டிருந்தேன். அவர் கூறுகிறார், முதல் நூலில் அவர் ஏற்கனவே சில விடயங்களை எழுதிவிட்டதாக இப்போது இந்த 2ஆம் நூலை எழுதி கொடுக்கிறார். அவர் இதை ஒரு முக்கியமான நபருக்கு, தியோபிலு எனப்படும் ஒருவருக்கு எழுதுகிறார். பின்னர் அவர் 2ஆம் வசனத்தில் கூறுகிறார், நான் இயேசுவின் வாழ்க்கை முழுவதையும் தொடக்கத்திலிருந்து இறுதியில் அவர் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது வரைக்கும் எழுதியிருந்தேன். இது நடக்கும் முன் இயேசுதான் தேர்ந்தெடுத்த அப்போஸ்தலர்களிடம் பேசினார். பரிசுத்த ஆவியின் வல்லமையால் அப்போஸ்தலர்கள் செய்ய வேண்டியவற்றை இயேசு அவர்களுக்கு கூறினார். 3 இயேசுவின் மரணத்திற்கு பின்னர் நிகழ்ந்தது. ஆனால் அவர் அப்போஸ்தலருக்கு தான் உயிரோடு இருப்பதை காட்டினார். சந்தேகம் கொள்ள தேவையில்லை, எந்தவிதமான ஐயப்பாடும் இருக்கக்கூடாது. ஏனெனில் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிறகு அவர் தம்மை அப்போஸ்தலர்களுக்கும் மற்ற பலருக்கும் வெளிப்படுத்தினார். அவர் வாழ்ந்திருக்கிறார் என்பதை உறுதியாக எல்லோரும் உணர்ந்தார்கள். இது உண்மையானது, நிஜமானது. ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. பின்னர் அவர் கூறுகிறார், வல்லமை மிக்க செயல்கள் பலவற்றைச் செய்து இயேசு இதை நிரூபித்தார். இயேசு மரணத்தினின்று எழுந்த பின்பு 40 நாட்களில் அப்போஸ்தலர்கள் பலமுறை இயேசுவை பார்த்தனர். தேவனுடைய இராஜ்யத்தைப் பற்றி இயேசு அப்போஸ்தலர்களிடம் பேசினார். அவர் கூறுகிறார், ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிறகு 40 நாட்கள் மக்கள் மற்றும் தம்முடைய அப்போஸ்தலர்களுடன் இருந்தார். கல்வாரி சிலுவையில் அவர் இறந்து அதன் பின் ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழுந்தார். பின்னர் அவர் 40 நாட்கள் தம்முடைய சீடர்களுடனும் மக்களுடனும் இருந்தார். இருந்தபோது 4ஆம் ஒரு முறை இயேசு அவர்களோடு உணவு உட்கொண்டிருக்கும்போது எருசலேமை விட்டுப் போக வேண்டாம் என அவர்களுக்கு கூறினார். இயேசு, பிதா,
உங்களுக்கு சிலவற்றை குறித்து வாக்குறுதி அளித்துள்ளார். இதை குறித்து முன்னரே நான் உங்களுக்கு கூறினேன். இங்கேயே எருசலேமில் இந்த வாக்குறுதியை பெறுவதற்காக காத்திருங்கள். அவர்கள் வாக்குத்தத்தத்திற்காக காத்திருக்க வேண்டும் என்று கூறினார். அதாவது, மேலிருந்து வரும் அதிகாரத்தால் ஆட்கொள்ளப்பட வேண்டும் அல்லது புனித ஆவியின் வருகையை எதிர்பார்க்க வேண்டும். பின்னர் அவர் கூறுகிறார், யோவான் என்று 5ஆம் வசனத்தில், porque Juan ciertamente bautizó con agua, mas vosotros seréis bautizados con el Espíritu Santo dentro de no muchos días. அதனால் நீங்கள் காணலாம், புனித ஆவியை பெறுவதற்கு ஒரு செயல்முறை இருந்தது. இது இப்போது சிலர் காட்டுவது போல் எளிதான விஷயமாக இருக்கவில்லை. இன்று சிலர் சொல்லும் போல, ஆமாம், நான் நம்புகிறேன் என்று சொல்லிவிட்டாலே போதும், உடனே நீ ஏற்கனவே புனித ஆவியை பெற்றுவிட்டாய் என்று கூறிவிடுகிறார்கள். ஆனால் அவர் எதையும் பெறவில்லை. ஆகவே நான் மீண்டும் 5ஆம் வசனத்தை கூறுகிறேன். யோவான் மக்களுக்கு தண்ணீரால் ஞானஸ்நானம் வழங்கினான். ஆனால் ஒரு சில நாட்களில் நீங்கள் பரிசுத்த ஆவியால் ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்று சொன்னார். அப்படியானால் இப்போது நாம் திருப்பணிகள் அதிகாரம் 2க்கு செல்லலாம். திருப்பணிகள் 2ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் அந்த அன்றைக்கு காத்திருந்த நாள் இறுதியாக வந்தது என்று கூறப்பட்டுள்ளது. அப்போஸ்தலர்களும் மேலும் பலரும் அந்த நாளுக்காக காத்திருந்தனர். அங்கே எருசலேம் நகரத்தில் ஒரு மேல் அறையில் சுமார் 120 பேர் இருந்தார்கள். அவர்கள் அனைவரும் ஒன்றாக இருந்து பிரார்த்தித்துக் கொண்டிருந்தார்கள். அப்போஸ்தலர்கள், பெண்கள், ஆண்டவரின் தாய் மரியா, மேலும் இயேசு கிறிஸ்துவின் உடன்பிறப்புகளும் அங்கே இருந்தனர். அவர்கள் அந்த நாட்களில் பிரார்த்தனையில் இருந்தார்கள். அவர்கள் புனித ஆவியின் வருகைக்காக தேடிக் கொண்டிருந்தார்கள், எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள். பிறகு திருப்பணிகள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் கூறுகிறது, பெந்தெகோஸ்தே நாளில் அப்போஸ்தலர் அனைவரும் ஓரிடத்தில் கூடியிருந்தனர். 2 திடீரென வானிலிருந்து ஓசை ஒன்று எழுந்தது. பெருங்காற்று அடித்தாற்போல அது ஒலித்தது. அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதையும் அவ்வொலி நிரப்பெற்று. இந்த புனித ஆவியின் வெளிப்பாடு மிகவும் வலுவானதாக இருந்தது. அது அதிர்ச்சிகரமானதாகவும் இருந்தது. ஏனெனில் இது ஒரு பலமான காற்று போல வந்தது என்று குறிப்பிடப்படுகிறது. நான் கூறுவதைப் போல் இது சூறாவளியை ஒத்ததாக இருந்தது. அது வீசி முழு வீட்டையும் நிரப்பியது என்று கூறப்படுகிறது. பின்னர் 3ஆம் வசனத்தில், நெருப்புக் கொழுந்து போன்றவற்றை அவர்கள் கண்டனர். அக்கொழுந்துகள் பிரிந்து சென்று அங்கிருந்த ஒவ்வொருவர் மேலும் நின்றன. அவர்கள் அனைவரும் தரிசனங்களை காணத் தொடங்கினர். அந்த தரிசனங்களின் நடுவில் அவர்கள் தீயை ஒத்த பிரிந்து பரவிய நாவுகளை பார்த்தார்கள். அவை ஒவ்வொருவரின் மேலாக தங்கின. அந்த நாக்கு ஒவ்வொரு மனிதனின் தலை மீது அமைந்தது. அவர்கள் இந்த வெளிப்பாட்டை பார்த்தனர். பின்னர் 4ஆம் வசனத்தில், அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டார்கள். பல்வேறு மொழிகளில் அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள். இப்படிப்பட்ட வல்லமையை பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் அவர்கள் பல மொழிகளில் பேசத் தொடங்கினர். அந்த நாளில் ஆண்டவர் அவர்கள் பேசுவதற்கு அனுமதித்தார். அவர்கள் அக்காலத்தில் மக்கள் பேசிக் கொண்டிருந்த மொழிகளில் பேச ஆரம்பித்தனர். ஏனெனில் எருசலேமில் பல்வேறு நாடுகளிலிருந்து வந்த மக்கள் இருந்தனர். ஒவ்வொருவருக்கும் அவர்களது சொந்த மொழி இருந்தது. ஆண்டவர் ஒரு அற்புதமான சுவிசேஷ பணியைச் செய்யவும், அந்த மக்களுக்கு தேசம் முழுவதும் சாட்சியாக இருக்கவும், இயேசு கிறிஸ்துவை அவர் அனுப்பியமை உண்மை என்பதை உறுதிப்படுத்தவும், புனித ஆவியின் வெளிப்பாட்டை காணச் செய்யவும் இதை ஏற்படுத்தினார். அதனால் ஆண்டவர் அவர்களை அந்த நாடுகளின் மொழிகளில் பேச அனுமதித்தார். அவர்கள் அந்த நாளில் மனித மொழிகளில் பேசினார்கள். பின்னர் 4ஆம் வசனத்தில், அவர்கள் அனைவரும் புனித ஆவியால் நிரப்பப்பட்டார்கள் மற்றும் அவர்களில் ஒவ்வொருவரும் புனித ஆவி அவர்களுக்கு கொடுத்தபடி மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள் என்று கூறப்படுகிறது. பிறகு 5ஆம் வசனத்தில், அக்காலத்தில் எருசலேமில் மிக பக்திமான்களாகிய யூதர்கள் சிலர் தங்கியிருந்தனர்.
உலகத்தின் எல்லா தேசத்தையும் சார்ந்தவர்களாக இந்த மனிதர்கள் இருந்தனர். ஒலியைக் கேட்டு இம்மனிதர்கள் பெருங்கூட்டமாக அங்கு வந்தனர். அப்போஸ்தலர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் ஒவ்வொரு மனிதனும் தனது சொந்த மொழியில் கேட்டதால் அம்மனிதர்கள் வியப்புற்றனர். அந்த நேரத்தில் எருசலேமில் அனைத்து நாடுகளிலிருந்தும் வந்திருந்த பல யூதர்கள் இருந்தார்கள். பின்னர் அந்த அதிர்ச்சி மிகுந்த நிகழ்வு நடந்தபோது பெரிய சத்தம் ஏற்பட்டது. இது அனைவருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. எல்லோரும் ஆவலுடன் என்ன நடந்தது, என்ன ஆகிறது என்று அறிய விரைந்தார்கள். அவர்கள் அனைவரும் அந்த இடத்திற்கு ஓடி வந்ததாக நினைக்கலாம். அவர்கள் கேட்கவும் காணவும் வந்தார்கள். அவர்கள் அங்கு வந்தபோது மிகவும் குழப்பத்திற்குள்ளானார்கள். ஏனெனில் அவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் சொந்த மொழியில் பேசுவதை கேட்டார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் சொந்த மொழியில் பேச்சை புரிந்து கொண்டனர். பிறகு 7ஆம் வசனத்தில் யூதர்கள் இதனால் ஆச்சரியமடைந்தனர். அப்போஸ்தலர்கள் எவ்வாறு இதை செய்ய முடிந்தது என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர்கள், பாருங்கள், பேசிக்கொண்டிருக்கும் இந்த மனிதர்கள் எல்லோரும் கலிலேயாவைச் சேர்ந்தவர்கள். அவர்கள் ஆச்சரியத்துடன் கேட்டார்கள், எப்படி இவர்கள் எல்லா மொழிகளிலும் பேசுகிறார்கள்? இவர்கள் அனைவரும் கலிலேயர்கள்தானே? இவர்கள் படித்தவர்கள் அல்ல. இவர்கள் பல மொழிகளை அறிந்திருக்க முடியாது. அவர்கள் இயல்பாகவே தங்கள் சொந்த மொழி மட்டுமே பேச வேண்டியவர்கள் அல்லவா? அவர்களுடைய கேள்வியும் வியப்பும் இதுதான். பின்னர் 8ஆம் வசனத்தில், ஆனால் நமது மொழிகளில் அவர்கள் பேசிக் கொண்டிருப்பதை கேட்கிறோம். எப்படி இது இயலும்? நாம் 9 பாத்தியா, மேத்தியா, ஏலாம், மெசொபொதாமியா, யூதேயா, கப்பதோக்கியா, பொந்து, ஆசியா, ஒவ்வொரு மக்களும் ஒரு மொழியை பேசினர். ஒவ்வொருவருக்கும் ஒரு தனி வட்டார மொழி இருந்தது. பிரிகியா, பம்பிலியா, எகிப்து, சிரேனே நகரங்களிற்கு அருகேயுள்ள லிபியா நாட்டு பகுதிகள், கிரேத்தா, ரோமிலிருந்து வந்த மக்கள் மற்றும் அரேபியா ஆகியவற்றைச் சேர்ந்தவர்கள். நம்மில் சிலர் யூதர்களாக பிறந்தவர்கள், மற்றவர்கள் யூதர்களாக மதம் மாறியவர்கள். நாம் வெவ்வேறு நாட்டினர். ஆனால் இவர்கள் நம் மொழிகளில் பேசுவதைக் கேட்கிறோமே. அவர்கள் தேவனை குறித்து கூறும் மேன்மையான காரியங்களை நம்மெல்லோராலும் புரிந்து கொள்ள முடிகிறதே என்றார்கள். தேவன் தம்மை வெளிப்படுத்திக் கொண்டார், தமது அதிகாரத்தால் காண்பித்தார். அவர் அனுப்பிய இயேசு நாசரேயர் உண்மையானவராக இருப்பதை நிரூபித்தார். அவர் மேசியா, இரட்சகர், சமபூர்ணமான ராஜா, நீதியுடன் ஆட்சி செய்வதற்காக வந்தவர். மக்களுக்கு மகிழ்ச்சியை வழங்கப் போகும் அரசர். அவர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும், அவரை பின்பற்ற வேண்டும், அவருக்கு கீழ்ப்படைய வேண்டும், அவருடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும். தேவன் தாமாகவே இந்த அடையாளத்தினூடாக அந்த மக்களுக்கு ஒரு உறுதியான சாட்சியத்தை கொடுத்தார். நம்புங்கள், ஏனெனில் இது உண்மை, இதுதான் நிஜம், இயேசு கிறிஸ்துவே உண்மை. பிறகு 12ஆம் வசனத்தில், மக்கள் அனைவரும் வியப்புற்றவர்களாகவும் குழப்பமடைந்தவர்களாகவும் காணப்பட்டனர். அவர்கள் ஒருவரையொருவர் நோக்கி, என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று வினவினர். ஆனால் எங்கு தேவன் வெளிப்படுகிறார், அங்கு எதிரியும் காணப்படுவான். எப்பொழுதும் அவனும் இருக்கிறான். கேலி செய்யுவன், சோதனை செய்யுவன், சாத்தான் அல்லது பிசாசு, அவனுக்கு பல பெயர்கள் இருக்கலாம். அங்கு இருந்த சில நம்பிக்கை இல்லாதவர்களின், முட்டாள்தனமானவர்களின் இதயங்களில் அவன் இருந்தான். அவர்கள் பார்த்ததும் கேலி செய்து, அவமதித்து, ஏற்க மறுத்தார்கள். பிறகு கூறப்படுகிறது, பிற மக்கள் அப்போஸ்தலர்களை பார்த்துச் சிரித்தனர். அம்மக்கள் அப்போஸ்தலர் மிகுதியான மதுவை பருகியிருந்தனர் என நினைத்தனர். இவர்கள் மது போதையில் இருக்கிறார்கள், அவர்கள் முழு வெறியில் உள்ளனர், அவர்கள் திராட்சை ரசம் அருந்தியிருக்கிறார்கள் என்றார்கள் அவமதிப்பவர்கள். இது எப்படி நடந்தது? எல்லோரும் தங்களது சொந்த மொழியில் தேவனிடமிருந்து ஒரு செய்தியை பெறும்போது, அவர்கள் அங்கு இருந்தவர்களிடம் தேவனின் வார்த்தையை அறிவிக்கும்போது சிலர் அதை உணரவில்லை. சிலர் கேலி செய்ய, தூற்ற, மறுக்கத் தொடங்கினர். அந்த நேரத்தில்
பேதுரு நிலைமைக்குள் நுழைய வேண்டியது அவசியமானது. அவர் இப்போது பேச வேண்டும் என்று உணர்ந்தார். ஆனால் பேதுரு பேசுவதற்கு முன் நாம் ஒரு முக்கியமான பகுதியை பார்ப்போம். ஆண்டவர் இயேசு பேதுருவுக்கு ஒரு அற்புதமான அழகான வாக்குத்தத்தம் அளித்தார். இந்த நாளில் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறியது. ஆகவே பேதுருவின் உரையை பார்ப்பதற்கு முன் முதலில் ஆண்டவர் இயேசு அவருக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை பார்ப்போம். மத்தேயு 16 இங்கே மத்தேயு 16:19 இல் ஆண்டவர் இயேசு பேதுருவிடம் கூறுகிறார். ஆனால் ஏன் அவர் பேதுருவிடம் இதைச் சொன்னார்? ஏனெனில் அதற்கு முன் இயேசு தம்முடைய அப்போஸ்தலர்களிடம் ஒரு கேள்வி கேட்டார். மத்தேயு 16:13 இயேசு தம்முடைய சீடர்களுடன் இருந்தபோது அவர்களிடம் கேட்டார், மக்கள் என்னைப் பற்றி என்ன சொல்கிறார்கள்? மனிதகுமாரன் யார் என்று அவர்கள் யோசிக்கிறார்கள்? அவர்கள் என்ன கூறுகிறார்கள்? ஆண்டவர் ஏற்கனவே பதிலை அறிந்திருந்தாலும் அவர் தம்முடைய சீடர்களிடமிருந்து பதிலை கேட்க விரும்பினார். பின்னர் சீடர்கள் பதிலளித்தனர். சிலர் கூறுகிறார்கள், நீ யோவான் பாப்டிஸ்ட். மற்றவர்கள் கூறுகிறார்கள், நீ தீர்க்கதரிசி எலியா. வேறு சிலர், நீ தீர்க்கதரிசி எரேமியா அல்லது பழையகால தீர்க்கதரிசிகளில் ஒருவர். அப்பொழுது ஆண்டவர் இயேசு அவர்கள் நோக்கி கூறினார், நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நீங்கள் என்ன கூறுகிறீர்கள்? நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள்? அப்போஸ்தலர்கள் மௌனமாக இருந்தபோது பேதுரு முன்வந்து பதில் அளித்தார், நீ கிறிஸ்து, நீ ராஜா. ஏனெனில் கிறிஸ்து என்ற வார்த்தை ராஜா என்ற பொருளை குறிக்கிறது. பின்னர் அவர் கூறினார், அதற்கு சீமோன் பேதுரு, நீரே கிறிஸ்து, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று பதிலளித்தான். இந்த பதில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் பிடித்தது. அவர் நினைத்தார், இவன் ஒரு பரிசுக்குரியவன். பேதுரு ஒரு பரிசுக்குரியவன். ஏனெனில் தேவன் தம்மை யார் என்று பேதுருவுக்கு வெளிப்படுத்தினார். அவர் அதை வெளிப்படையாக அறிவித்தார், தயங்காமல் சொன்னார். இதனால் ஆண்டவர் இயேசு பேதுருவுக்கு ஒரு பரிசு அளிக்க விரும்பினார். அந்த பரிசாகவே அவர் பேதுருவிடம் மத்தேயு 16:19 மணிக்கு கூறினார், பரலோக இராஜ்யத்தின் திறவுகோல்களை உனக்குத் தருவேன். நீ இப்பூலோகத்தில் வழங்கும் நியாய தீர்ப்பு மெய்யாகவே தேவனின் நியாய தீர்ப்பாகும். இப்பூலோகத்தில் நீ வாக்களிக்கும் மன்னிப்பு தேவனின் மன்னிப்பாகும் என்று சொன்னார். அந்த வசனம் கூறுகிறது, நான் உனக்கு விண்ணரசின் விசைகளை அளிக்கிறேன். இவை ஆன்மீக விசைகள் ஒரு அடையாளமாக இருக்கின்றன. இதுவே உண்மையான பொருள். ஏனெனில் ஆண்டவர் இயேசு பேதுருவிடம் எதையும் உடையாக கொடுக்கவில்லை. எந்த இயல்பான கை கொள்ளக்கூடிய விசைகளும் அவர் அளிக்கவில்லை. ஆனால் இவை ஒரு அடையாளம், ஒரு வரையறை. ஒரு விசை எதற்கு பயன்படுகிறது? அது கதவை திறப்பதற்காக, பூட்டினதை நீக்குவதற்காக. அதேபோல் ஆண்டவர் பேதுருவிடம் கூறினார், நான் உனக்கு தரும் விசைகள் மூலம் விண்ணரசின் கதவை திறப்பாய். நீ முதலாவது இதை செய்வாய். ஆனால் அவர் எப்படி இதை செய்வார் என்று இயேசு அதே நேரத்தில் விளக்கவில்லை. இப்போது திருப்பணிகள் புத்தகத்திற்கு மாறி இது எவ்வாறு நிறைவேற்றப்பட்டது என்பதை நாம் பார்ப்போம். அதன் பிறகு கூறப்படுகிறது, இப்பூலோகத்தில் நீ வாக்களிக்கும் மன்னிப்பு தேவனின் மன்னிப்பாகும் என்று சொன்னார். அதாவது, நீ செய்யும் அனைத்தும், நீ போதிக்கும் அனைத்தும், நீ அறிவிப்பதும், நீ வழங்கும் கட்டளைகளும் தேவனால் ஆதரிக்கப்படும். நீ கூறும் வார்த்தைகள் தேவனால் உறுதிப்படுத்தப்படும். நீ ஒரு நோயுற்றவரிடம் எழுந்திரு, நீ குணமடைந்திருக்கிறாய் என்று சொன்னால் தேவன் அதை நிச்சயமாக நிறைவேற்றுவார். அந்த நபர் உடனே குணமடைந்து எழுந்திருப்பார். இதை கட்டுதல் மற்றும் அவிழ்த்தல் என்று கூறுகிறோம். ஒருவர் நோயால், துன்பத்தால், துயரத்தால், சோதனைகளால் கட்டப்பட்டிருக்கிறார். ஆனால் நீ அவரிடம், நீ எழுந்து நில், நீ வலுவாக இரு, நீ மகிழ்ச்சியடை, தேவன் உன்னை அனைத்து துயரங்களிலிருந்தும் விடுவித்தார் என்று சொன்னால் உடனே அந்த அற்புதம் நடைபெறும்.
இதுவே வசனத்தின் அர்த்தம். நீ பூமியில் கட்டினால் அது விண்ணகத்திலும் கட்டப்படும். நீ இங்கே விடுவித்தால் அது விண்ணகத்திலும் விடுவிக்கப்படும். அதாவது, தேவன் உன்னுடன் இருப்பார், உன்னிடம் கூறியதையே அவர் நிறைவேற்றுவார். நீ கூறினால் அது நடக்கும். நீ கூறினால் அது நிறைவேறும். நீ ஒரு மரம் இனிமேல் பழம் கொடுக்கக்கூடாது என்றால் அது பழம் கொடுக்காது. ஏனெனில் தேவன் உன்னுடைய வார்த்தையை உறுதிப்படுத்துவார். அன்று ஆண்டவர் பேதுருவிடம் கூறினார், நீ கட்டுவதை விண்ணகமும் கட்டும், நீ விடுவிப்பதை விண்ணகமும் விடுவிக்கும். ஏனெனில் நீ சொல்லுவது நிறைவேறும். இது பெரிய ஆசீர்வாதம். இது ஆவிக்குரிய மகத்துவம். தேவன் பேதுருவுக்கு வழங்கிய மிகப்பெரிய அதிகாரம். பின்னர் அவர் கூறுகிறார், இப்பூலோகத்தில் நீ வாக்களிக்கும் மன்னிப்பு தேவனின் மன்னிப்பாகும் என்று சொன்னார். மெய்யாகவே இப்போது நாம் பார்க்கலாம், ஆண்டவர் இயேசு பேதுருவுக்கு கொடுத்த விண்ணரசின் விசைகள் எவ்வாறு செயல்பட்டன என்பதை. திருப்பணிகள் 2:14 மணி நேரத்தில் இந்த விசைகள் நிறைவேறியது. இங்கே நாம் இந்த வரலாற்றை தொடரும்போது பல நாடுகளிலிருந்து வந்த மக்கள் இருந்தனர். அவர்கள் அனைவரும் புனித ஆவியால் அவர்களின் சொந்த மொழிகளில் பேச ஆரம்பித்தனர். அவர்கள் அனைவருக்கும் இரட்சணிய செய்தியை அறிவித்தார்கள். ஆண்டவரின் சுவிசேஷத்தை எல்லோரும் கேட்டார்கள். அவர்கள் ஆச்சரியத்தில் இருந்தார்கள், மகிழ்ச்சியுடன் கேட்டார்கள். ஆனால் அவமதிப்பவர்கள், எதிரிகள், நிந்திப்பவர்கள் இருந்தார்கள். அவர்கள் கூறினர், இவர்கள் மது போதையில் இருக்கிறார்கள், வெறியில் பேசுகிறார்கள். இந்த நிலையில் பேதுரு தேவனின் ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு எழுந்தார். அவர் ஆண்டவர் இயேசு அவருக்கு கொடுத்த விசைகளை பயன்படுத்தத் தொடங்கினார். அவர் விண்ணரசின் கதவை திறக்கத் தொடங்கினார். அவர் கதவை திறந்தார். அவர் பேசத் தொடங்கினார். அவர் அறிவிக்கத் தொடங்கினார். அவர் கூறினார். அப்பொழுது பேதுரு மற்ற அப்போஸ்தலர் 11 எழுந்து நின்றான். எல்லா மக்களும் கேட்கும்படியாக உரக்கப் பேசினான். அவன், எனது யூத சகோதரர்களே, எருசலேமில் வசிக்கும் மக்களே, நான் கூறுவதை கவனியுங்கள். நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய சில கருத்துக்களை உங்களுக்கு கூறுவேன். கவனமாக கேளுங்கள். 15 நீங்கள் நினைக்கிறது போல் இம்மனிதர்கள் மது பருகியிருக்கவில்லை. இப்போது காலை 9 மணிதான். அதாவது அது காலை 9 மணி. அதே நேரத்தில் 3ஆம் மணி என குறிப்பிடப்படுகிறது. காலை 9 மணிக்கே இந்த அனைத்தும் நடந்தது. இங்கு இன்றைக்கு நிகழ்ந்து கொண்டிருப்பதைக் குறித்து யோவேல் என்னும் தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறார். யோவேல் கீழ்க்கண்டவாறு எழுதியுள்ளார். அங்கே ஆண்டவர் இயேசு பேதுருவுக்கு வழங்கிய விண்ணரசின் விசைகளை பயன்படுத்தி அவர் அதை திறந்தார். அப்போஸ்தலர்களுள் முதல் போதகராக பேதுரு எழுந்தார். அவர் முதல் அறிவுரையை வழங்கினார். மக்களுக்கு பிரசங்கிக்கத் தொடங்கினார். அவர் விண்ணரசின் கதவை திறந்தார். ஏனெனில் அந்த தருணத்திலிருந்து விண்ணரசம் தொடங்கியது. அன்றுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சபை செயல்படத் தொடங்கியது. இதுவே விண்ணரசின் விசைகள் உனக்கு கொடுக்கப்படும் என்று இயேசு பேதுருவிடம் கூறியதற்கான உண்மையான அர்த்தம். நான் உனக்கு அதிகாரம் தருவேன். நான் உனக்கு ஆவிக்குரிய வரங்களை அளிப்பேன். நீ என் பெயரில் அற்புதங்களைச் செய்யுவாய் என்று ஆண்டவர் இயேசு கூறியதைப் போலவே இது கட்டுதல் மற்றும் அவிழ்த்தல் என்பதன் உண்மையான விளக்கம். பேதுரு இப்போது பரிசுத்த ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு பிரசங்கிக்கத் தொடங்கினார். பிறகு 17ஆம் வசனத்தில் பேதுரு கூறினார், இது பழைய கால தீர்க்கதரிசி யோவேல் கூறியதே. தேவன் கூறுகிறார், கடைசி நாட்களில் நான் எனது ஆவியை எல்லா மக்களுக்கும் அள்ளி வழங்குவேன். ஆண் மக்களும் பெண் மக்களும் தீர்க்க தரிசனம் உரைப்பர். உங்கள் இளைஞர் தரிசனம் காண்பார்கள். உங்கள் முதியோர் விசேஷ கனவுகள் காண்பர். நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு எடுத்துக்காட்டாக பலர், குறிப்பாக சில கிறிஸ்தவ பிரிவுகள் தரிசனங்களை நம்புவதில்லை. அவர்கள் சொல்வார்கள், இல்லை, அது பேயின் காரியம். கனவுகளைப் பற்றியும் நம்புவதில்லை. இல்லை, அது பேயின் காரியம். யாராவது பரிசுத்த ஆவியை பெற்று
வேறு மொழிகளில் பேசினால் அது பேயின் காரியம். அவர்கள் எல்லோரையும் பேயின் காரியமாக கூறுகிறார்கள். ஆனால் அவர்களிடம் எந்த ஆதாரமும் இல்லை, எந்த விசுவாசமும் இல்லை, தேவன் பற்றியும் இல்லை, பேய் பற்றியும் இல்லை, ஏதாவது முறையில் மறுப்பதற்கும் இல்லை. ஆனால் மக்களை அதை செய்யாமல் தடுக்கிறார்கள். அது பேயின் காரியம் என்கிறார்கள். பல நேரங்களில் நாங்கள் எப்போதும் விமர்சிக்கப்படுகிறோம். எங்கள் எதிரிகள் எங்களை நிந்திக்கிறார்கள். ஏனென்றால் எதிரிகளை உருவாக்குவது பேய்தான். அவன் காரணமாகவே நாங்கள் விமர்சிக்கப்படுகிறோம். அவர்கள் சொல்வார்கள், அந்த தேவாலயம் கணிப்பதற்கானதே. அப்படியென்றால் அவர்கள் சொல்வது என்ன? உண்மையான தேவாலயம் என்றால் தேவன் அவர்களிடம் பேசுகிறாரா? அவர்கள் வேறு மொழிகளில் பேசுகிறார்களா? அவர்கள் தரிசனங்களை பெறுகிறார்களா? அவர்கள் கனவுகளை பெறுகிறார்களா? அவர்கள் அதிசயங்களும் ஆரோக்கியப்படுத்தும் வரங்களும் பெறுகிறார்களா? அவர்கள் இதைச் செய்கிறார்களா? இருந்தால் அவர்கள் அதை காட்டட்டும். அப்போது நாம் சொல்லலாம், நீங்கள் உண்மையாக இருக்கிறீர்கள். ஆனால் அவர்கள் ஏதும் இல்லை, நம்மை கணிபவர் என அழைக்கிறார்கள். நாம் யதார்த்தமாக இருக்க வேண்டும், புத்திசாலியாக இருக்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், காரணத்தை புரிந்து கொள்ள வேண்டும். உணர்வுகளால் அல்லது சுயநலத்தால் அல்லது பொறாமையால் அல்லது அகந்தையால் அல்லது பெருமையால் வழிநடத்தப்படக்கூடாது. எனக்கு இல்லை, எனவே இருப்பவரை விமர்சிக்கிறேன் என்ற மனநிலையோடல்ல. இல்லை. இங்கே பேதுரு போதிக்கத் தொடங்குகிறார். கடைசி நாட்களில் தேவன் தரிசனங்களையும் கனவுகளையும் தருவார் என்று கூறுகிறார். ஆனால் சிலர் சொல்கிறார்கள், அது அந்த காலத்திற்காகத்தான், அது ஆரம்பத்திற்காகத்தான், அந்த யுகத்திற்காகத்தான். அப்படியென்றால் தேவன் சக்தியற்றவா? தேவனின் அதிகாரம் முடிந்துவிட்டதா? தேவன் இனி வெளிப்பட முடியவில்லையா? தேவன் பலவீனமடைந்து விட்டாரா? அப்பொழுது பிறகு என்ன நடந்தது? தேவன் தூங்கச் சென்றாரா? அல்லது என்ன நடந்தது? அப்படியென்றால் தேவன் மனிதர்களை தனியாக விட்டுவிட்டாரா? அந்த நாளில் அவர் பரலோக ராஜ்யத்தின் விசைகளை எடுத்து செயல்படுத்திய அவரது கிரியைக்கு என்ன ஆயிற்று? ஏனென்றால் அவர்கள் கூறுவதைப் பொறுத்தவரை அது அந்த நாளுக்குத்தான், இப்பொழுது இல்லை. அப்படியென்றால் தேவன் நேற்றும் இன்று ஒரே தேவன் அல்லவா? தேவன் என்றும் ஒரே தேவன் என்றும் மாறாதவர். அவர் மாறவில்லை, அவர் மாற்றமடைய மாட்டார். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னர் மக்கள் முட்டாள்தனமாகவும் கீழ்ப்படியாமையுடனும் இருந்தால் அவர் தண்டிக்கிறார். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னர் அவரை முழு இதயத்துடன் நேசித்தவர்களை அவர் ஆசீர்வதித்தார். இன்று கூட அவரை முழு இதயத்துடன் நேசிப்பவர்களை அவர் ஆசீர்வதிக்கிறார். ஏனென்றால் அவர் நேற்றும் இன்றும் ஒரே தேவன். அவருடைய வெளிப்பாடு ஒருபோதும் மாறாது. பரிசுத்த ஆவி ஒருபோதும் களைப்படைய மாட்டார். இல்லை. அப்படியென்றால் பரிசுத்த ஆவி அப்போது மட்டும் வெளிப்பட்டுவிட்டு இன்று எதுவும் இல்லை என்கிறார்களா? இல்லை. எதுவும் இல்லை என்றால் அது அவர்களிடம் எதுவும் இல்லை என்பதற்கே. ஏனென்றால் அவர்கள் உலகியலாக இருப்பவர்கள். பணத்தைத் தேடுகிறார்கள், உயர்ந்த இடங்களை, சிறந்த பதவிகளை, சிறந்த தலைப்புகளை நாடுகிறார்கள். அவர்கள் அவற்றைத் தேடுவதால் தேவன் அவர்களை விட்டு விலகுகிறார். அவர்களுக்கு எதையும் வழங்குவதில்லை. அவர்களுக்கு இது புரியவில்லை. ஆனால் மற்ற சிலருக்கு பரிசுத்த ஆவி இருக்கிறது. அவர்கள் கூறுகிறார்கள், அது ஆரம்ப காலத்திற்காகத்தான், இன்றில்லை. அவர்கள் தங்களை தாங்களே மோசமாக ஏமாற்றிக் கொள்கிறார்கள். அவர்கள் சொல்வதன் மூலம் தங்களை பொருத்தும் போது எதிர்மறையான நிலைக்கு விழுகிறார்கள். அவர்கள் ஒரு குழியை தோண்டுகிறார்கள். அதில் அவர்கள் விழுவார்கள். ஏனெனில் அவர்கள் உண்மையை ஏற்க விரும்பவில்லை, தேவனிடமிருந்து பெறவும் விரும்பவில்லை. ஏனென்றால் உலகியலான பொருட்களைக் கொண்டிருப்பது, செல்வத்தைக் கொண்டிருப்பது, தேவனைவிட இவ்வுலக விஷயங்களை முன்னுரிமை கொடுப்பது அவர்களுக்கு இனிமையாகவும் வசதியாகவும் தோன்றுகிறது. அதுதான் உண்மையான வித்தியாசம். பொறாமை கொள்பவர்களும் இதை மறுக்கிறார்கள். ஆனால் இது பொய் அல்ல. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் தேவன் வாக்களித்ததை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகை விட்டு புறப்பட்டபோது பரிசுத்த ஆவியை அனுப்பினதை நாம் இன்று அனுபவிக்கிறோம்.
2000 ஆண்டுகளுக்கும் மேலாக கடந்துவிட்டன. ஆனால் இன்று நாம் பரிசுத்த ஆவியால் ஆனந்திக்கிறோம். நாம் வேறு மொழிகளில் பேசுகிறோம். வானதூதர் மொழிகளில் பேசுகிறோம். நாம் ஆன்மீக வரங்களை அனுபவிக்கிறோம். எனவே தேவன் ஒரே தேவன், அவர் மாறவில்லை. இது அந்த காலத்திற்காக மட்டுமே அல்ல. இன்று கூட தேவன் வெளிப்படுகிறார். ஆனால் தேவன் விரும்புவது அவரை நேசிக்கக்கூடியவர்களே. உண்மையாகவே அவரை நேசிக்க வேண்டும். அவர்கள் பேராசை கொண்டவர்களாகவோ உலகியலாகவோ இருக்கக்கூடாது. உயர்ந்த இடங்களில் இருப்பதை நாடுபவர்களாக இருக்கக்கூடாது. அவர்கள் உண்மையாக தேவனை முழு இதயத்துடன் தேட வேண்டும். இப்போது நாம் பேதுரு கொடுத்த முதல் செய்தியை படிக்கிறோம். அது அவருடைய முதல் போதனையாகவும், அதில் அவர் பரலோக ராஜ்யத்தின் கதவை திறந்தார். ஏனெனில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு ஆன்மீக விசைகளை அளித்திருந்தார். பேதுரு கூறியது, மேலே வானில் வியப்புறும் காட்சிகளை காண்பிப்பேன், கீழே பூமியிலும் சான்றுகள் தருவேன். அங்கு இரத்தம், நெருப்பும் புகை மண்டலமும் இருக்கும். சூரியன் இருளாக மாறும், நிலா இரத்தம் போல் சிவப்பாகும். ஆனால் அது முழுமையாக அல்ல. அவர் வேறொரு மக்கள் நாட்டு மக்களை தேர்ந்தெடுத்தார். அதாவது அயல் நாடுகளைச் சேர்ந்த கிரேக்கர்களை தேர்ந்தெடுத்து அவரது தேவாலயத்தை, அவரது கிரியையை தொடர்வதற்காக. ஏனெனில் அவர் வந்தார். ஆனால் அவர் சொந்த மக்களால் ஏற்கப்படவில்லை. அந்த மக்களே சூரியனாக இருந்தார்கள். அவர்கள் சூரியன் போல, நிலா போல ஒளிபரப்பினர். உலகெங்கும் அவர்கள் மிக முக்கியமான மக்கள் என்ற பபோர் இருந்தது. இஸ்ரவேல் அல்லது யூதர் என்ற ஒரு மக்கள் குழுவினர். அவர்கள் தேவன் மூலம் வழிநடத்தப்பட்டவர்கள். தேவன் அவர்களை ஆசீர்வதித்தவர்களாக, தேவன் அவர்களை பொறுத்தவர்களின் பிரியமானவர்களாக இருந்தனர். உலகின் அனைத்து பகுதிகளிலும் அவர்களது புகழ் இது போன்றது. அவற்றை சூரியன் மற்றும் நிலாவுடன் ஒப்பிடப்பட்டது. இவை மிகவும் முக்கியமானவை என்று கூறப்பட்டது. ஆனால் இங்கே ஆண்டவர் தமது முன்கணிப்பில் கூறினார்கள், அந்த சூரியனும் நிலாவும் இனி ஒளிபரப்ப மாட்டார்கள் அல்லது செயல்பட மாட்டார்கள். அது எப்படி நடந்ததோ அதேபோல் இன்று பரிசுத்த ஆவி உலகின் எந்த பகுதியிலிருந்தும் தேவனை உண்மையாக தேடி, தேவனை உண்மையாக நேசிக்கும் ஆண்கள் மற்றும் பெண்களின் உள்ளங்களில் ஒளிபரப்புகிறது. இதோ இங்கு கூறப்பட்டுள்ளது, சூரியன் இருளாக மாறும், நிலா இரத்தம் போல் சிவப்பாகும். அப்போது கர்த்தருடைய மகத்தான மகிமை மிக்க நாள் வரும். பெரிய மற்றும் வெளிப்படும் ஆண்டவரின் நாளை பற்றி பேசும்போது அது ஆண்டவரின் திரும்பி வருவதையும் மேகங்களில் அவருடைய தேவாலயத்தை சேகரிப்பதையும் குறிக்கின்றது. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் ஒவ்வொரு மனிதனும் இரட்சிக்கப்படுவான். இந்த வசனத்திலிருந்து சில மதங்கள், பிரிவுகள், மத கோட்பாடுகள் உருவாகியுள்ளன. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் ஒவ்வொரு மனிதனும் இரட்சிக்கப்படுவான். நான் தேவனை நம்புகிறேன், 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 நான் தேவனை நம்புகிறேன். அவர் தேவனின் கிரியைகளைச் செய்கிறாரா? அவர் தேவனின் கட்டளைகளை பூர்த்தி செய்கிறாரா? இல்லை. நான் வெறும் தேவனை நம்புகிறேன். நான் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். என் வாழ்க்கையைச் செய்கிறேன். உலகின் மகிழ்ச்சியை காண விரும்புகிறேன். எனக்கு மகிழ்ச்சிகள் பிடிக்கும். நான் தீமைகள் செய்ய விரும்புகிறேன். மக்களை துன்பப்படுத்த விரும்புகிறேன். ஆனால் நான் தேவனை நம்புகிறேன். நான் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். அப்படியானால் பைபிள் சொல்லுகிறது, யாராவது இயேசுவின் பெயரை அழைப்பவரே காத்திருப்பார்கள் என்று. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் ஒவ்வொரு மனிதனும் இரட்சிக்கப்படுவான். அது ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை குறிக்கிறது. இப்போது அவர் அந்த காலத்தின் நம்பிக்கை இல்லாத யூதர்களிடம் பேசிக் கொண்டிருந்தார். அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்க விரும்பவில்லை. அதனால் அவர் கூறுகிறார், யார் இயேசு கிறிஸ்துவின் பெயரை அழைப்பாரோ
அவர் இரட்சிக்கப்படுவார். ஏனெனில் அங்கிருந்தே அவர்களின் நித்திய வாழ்வின் பாதை தொடங்குகிறது. இயேசு கிறிஸ்துவை நம்புவதன் மூலமும் அவரை ஏற்கின்றதன் மூலமும். ஏனெனில் இங்கே அவர் யூதர்களுக்கே பேசினார். எனவே ஒரு நாள் அயல்நாட்டு மக்களும் ஜெந்தார்கள் இயேசு கிறிஸ்துவை நம்ப வேண்டும் என்பதும் தெளிவாகும். ஆனால் அவர்கள் சிலை வழிபாடு செய்தவர்கள், வேறு தேவர்களை நம்பியவர்கள், உலகத்தையும் சுவாரஸ்யத்தையும் நாடியவர்கள். அவர்கள் பரலோக பிதாவை, இந்த பிரபஞ்சத்தை படைத்த தேவனை நம்பவில்லை. எனவே அவர்களுக்கும் மற்றொரு விதமாக கூறப்பட்டது, நம்புங்கள், ஆண்டவரின் விருப்பத்திற்கேற்ப நடக்குங்கள். யூதர்களே, இயேசு கிறிஸ்துவை ஏற்குங்கள், ஏனென்றால் நீங்கள் அவரை தேவனுடைய மகனாகவும் மிசியா, மக்ஷியா எனவும் ஏற்க விரும்பவில்லை. நீங்கள் இன்னொரு மிசியாவை எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்கள். உயர்ந்த குடும்பத்திலிருந்து செல்வந்த மற்றும் அரச குடும்பத்தை சேர்ந்த ஒருவராக வரவேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள். ஆனால் நீங்கள் நினைப்பது தவறு. ஏனென்றால் நீங்கள் ஒரு மாட்சிமைமிக்க ராஜாவை பற்றிய எண்ணம் வைத்துள்ளீர்கள். அதனால் நீங்கள் சிறந்ததை எதிர்பார்க்கிறீர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து ஏற்கெனவே வந்துவிட்டார். அவரை நம்புங்கள். அவர்தான் மசியா. அவரை நம்பினால் நீங்கள் நித்திய வாழ்வு பெறுவீர்கள். ஏன்? ஏனெனில் நீங்கள் நம்பும் கணத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய செயல்முறை தொடங்குகிறது. பரிசுத்த ஆவி வருகிறார். அதன் பின்பு ஆன்மீக வரங்கள் வருகிறது. பின்னர் வாழ்க்கை மாற்றம் நிகழ்கிறது. பாவங்களை விடுவதைத் தொடங்கி புனிதமான வாழ்க்கை வாழத் தொடங்குகிறீர்கள். ஒரு தூய்மையான இதயம், ஒரு பரிசுத்தமான மனம், அப்பாவியான கைகள், எந்த தீமையும் செய்யாமல் தேவனுக்கு பிரியமானதை செய்து வாழ்கிறீர்கள். இது ஆண்டவரின் பெயரை அழைக்கும் ஒவ்வொருவருக்கும் தேவையான ஒரு செயல்முறை. அவர்களது வாழ்நாளின் முற்பகுதியில் தொடங்கும் இந்த நடைமுறை முழுவதுமாக பூர்த்தி செய்யப்பட வேண்டும். இறுதியில் வாழ்க்கையின் கடைசி நாளான மரண நாளில் ஒருவர் இறுதி கணத்தில் இது முடிகிறது. நான் இரட்சிக்கப்பட்டேன். இதனால் இந்த வசனம் நீங்கள் படிக்கிறபடி எளிதானதல்ல. அது ஒரு முழுமையான வாழ்க்கை நடைமுறையாகும். யார் ஆண்டவரின் பெயரை அழைக்கிறாரோ அவர் உடனே இரட்சிக்கப்படுகிறார் என்று பொருளல்ல. இல்லை. ஏனென்றால் நான் பலரை அறிந்திருக்கிறேன். கொலைகாரர்கள், பல்வேறு குற்றச் செயல்களில் ஈடுபட்டவர்கள். செய்திகளில் நாம் காண்கிறோம். கொலைகாரர்கள் மனிதர்களைக் கொல்லும், பாலியல் குற்றங்கள் செய்யும், பல்வேறு பயங்கரமான செயல்களைச் செய்யும் பலர். ஆனால் அவர்கள் நான் தேவனை நம்புகிறேன் என்று கூறுகிறார்கள். நீங்கள் அவர்களிடம் கேளுங்கள், அவர்கள் நம்புகிறோம் என்பார்கள். ஆனால் அவர்கள் தேவனின் விருப்பத்திற்கேற்ப நடக்கிறார்களா? அவர்கள் நித்திய வாழ்வுக்கு செல்லப் போகிறார்களா? இல்லை. அவர்கள் தீய செயல்களை தொடர்ந்தால் அவர்கள் எங்கு செல்லப் போகிறார்கள்? அவர்களுக்கு கிடைப்பது தண்டனைதான். அதனால் இந்த வசனத்திற்கு ஒரு நடைமுறை உள்ளது, ஒரு செயல்முறை உள்ளது. உண்மையாகவே ஆண்டவரின் பெயரை அழைக்கும் ஒருவர் இரட்சிக்கப்படுவதற்கான நடைமுறையை பூர்த்தி செய்ய வேண்டும். அதற்கு தேவன் கட்டளைகளை அனுசரிக்க வேண்டும். அவருடைய வார்த்தையை மேற்கொண்டு புனித வாழ்க்கையை வாழ வேண்டும். பின் பேதுரு போதனை தொடர்ந்தார். அவர் கூறினார், எனது யூத சகோதரர்களே, இந்த வார்த்தைகளை கவனியுங்கள். நாசரேத்தின் இயேசு மிகச் சிறப்பான மனிதர். தேவன் இதை தெளிவாக உங்களுக்கு காட்டினார். இயேசுவின் மூலமாக அவர் செய்த வல்லமை மிக்க வியப்பான காரியங்களால் தேவன் இதை நிரூபித்தார். நீங்கள் எல்லோரும் இந்த காரியங்களை பார்த்தீர்கள். எனவே இது உண்மை என்பது உங்களுக்கு தெரியும். 3 இயேசு உங்களுக்கு கொடுக்கப்பட்டார். நீங்கள் அவரை கொன்றீர்கள். தீயவர்களின் உதவியோடு இயேசுவை சிலுவையில் அறைந்தீர்கள். ஆனால் இவையெல்லாம் நடக்கும் என்பதை தேவன் அறிந்திருந்தார். இது தேவனுடைய திட்டமாக இருந்தது. வெகு காலத்திற்கு முன்னரே தேவன் இந்த திட்டத்தை வகுத்திருந்தார். ஏனெனில் நீங்கள் அவரை ரோமன் வீரர்களிடம் ஒப்படைத்தீர்கள். அவர்கள் அவரை கொன்று சிலுவையில் அறையச் செய்தனர். நீங்கள் செய்ததுதான் இதுவே. தேவன் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவுடன் நீங்கள் இப்படித்தான் நடந்து கொண்டீர்கள். இயேசு மசியா. இதுதான் நீங்கள் மசியாவுக்கு அளித்த வரவேற்பு.
வசனம் 24 மரணத்தின் வேதனையை இயேசு அனுபவித்தார். ஆனால் தேவன் அவரை விடுவித்தார். தேவன் இயேசுவை மரணத்திலிருந்து எழுப்பினார். மரணம் இயேசுவைத் தொடர்ந்து தன் பிடிக்குள் வைத்திருக்க முடியவில்லை. மரணம் அவரை பிடித்து வைத்திருக்க முடியாது, ஏனெனில் அது முடியாத காரியமாக இருந்தது என்று கூறப்படுகிறது. தாவீது இயேசுவை குறித்து இவ்வாறு கூறினான்: நான் ஆண்டவரை எப்போதும் என் முன் காண்கிறேன். என்னை பாதுகாப்பதற்கு எனது வலப்புறத்தே உள்ளார். 26 எனவே என் உள்ளம் மகிழ்கிறது, என் வாய் களிப்போடு பேசுகிறது. ஆம், எனது சரீரமும் கூட நம்பிக்கையால் வாழும். 27 ஏனெனில் மரணத்தின் இடத்தில் எனது ஆத்துமாவை நீர் விட்டுவிடுவதில்லை. உமது பரிசுத்தமானவரின் சரீரத்தை கல்லறைக்குள் அழுகிவிட நீர் அனுமதிப்பதில்லை. ஹாதேஸ் என்பது கல்லறை. நீ என் ஆத்துமா இங்கே இருக்க விடமாட்டாய், உன் பரிசுத்தவானை அழிவைக் காண அனுமதிக்க மாட்டாய் என்றது. அதாவது உடல் பின்னர் அழுகிப் பொடியாக மாறுவதற்குப் போகாது என்று கூறப்படுகிறது. வாழும் வகையை எனக்குப் போதித்தீர். என்னருகே நீர் வந்து அளவற்ற ஆனந்தம் தருவீர். இங்கே ஆண்டவர் ஒரு மனிதராக பேசியிருக்கிறார். தேவன் அளித்த அந்த மனித இயல்புதான் இங்கு வெளிப்படுத்தப்படுகின்றது. இந்த விண்ணப்பத்தில் அந்த மனித பகுதி தேவனுக்கு முன்பாக தோன்றுகிறது மற்றும் கூறுகிறது: வாழும் வகையை எனக்கு போதித்தீர். என்னருகே நீர் வந்து அளவற்ற ஆனந்தம் தருவீர். பின்னர் பேதுரு இந்த சங்கீதத்தை மேற்கோளிட்டு அவை கேட்டுக்கொண்டிருந்த மக்களிடம் கூறினார்: எனது சகோதரர்களே, நமது முன்னோராகிய தாவீதை குறித்து உண்மையாகவே உங்களுக்கு என்னால் சொல்ல முடியும். அவன் இறந்து புதைக்கப்பட்டான். அவன் புதைக்கப்பட்ட இடம் இங்கேயே நம்மிடையே இன்றும் உள்ளது. 30 தாவீது ஒரு தீர்க்கதரிசி. தேவன் கூறிய சில செய்திகளை அவன் அறிந்திருந்தான். தாவீதின் குடும்பத்திலுள்ள ஒருவரை தாவீதைப் போன்று மன்னனாக்குவேன் என்று தேவன் தாவீதுக்கு வாக்குறுதி அளித்திருந்தார். இங்கே பேதுரு யூதர்களை நம்ப வைக்க முயற்சிக்கிறார். ஆண்டவர் தாவீதின் சந்ததியில் இருந்து மாம்ச ரூபத்தில் வந்துள்ளார் என்பதை விளக்குகிறார். வசனம் 31. அது நடக்கும் முன்பே தாவீது அதனை அறிந்திருந்தான். எனவே தான் அவரை குறித்து தாவீது இவ்வாறு கூறினான்: அவர் மரணத்தின் இடத்தில் விடப்படவில்லை, அவர் சரீரம் கல்லறையில் அழுகவில்லை. தாவீது மரணத்தின்று எழும்பும் கிறிஸ்துவை குறித்து பேசினான். பேதுரு வசனம் 32 கூறுகிறார்: அவர் அவர்களை நம்ப வைக்க முயல்கிறார். அவர்களிடம் கூறுகிறார்: எனவே தாவீதை அல்ல, இயேசுவையே தேவன் மரணத்தினின்று எழுப்பினார். நாங்கள் எல்லோரும் இதற்கு சாட்சிகள். நாங்கள் அவரை கண்டோம். இயேசு பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். இப்பொழுது இயேசு தேவனோடு தேவனுடைய வலது பக்கத்தில் இருக்கிறார். பிதா பரிசுத்தாவியை இயேசுவுக்கு கொடுத்துள்ளார். பிதா கொடுப்பதாக வாக்குறுதி அளித்தது பரிசுத்த ஆவியேயாகவும். எனவே இயேசு அந்த ஆவியை இப்பொழுது கொடுத்து கொண்டிருக்கிறார். இதையே நீங்கள் பார்க்கவும் கேட்கவும் செய்கிறீர்கள். நீங்கள் இப்போது காணும் இந்த அனுபவம்தான் பிதா வாக்களித்த பரிசுத்த ஆவியின் வருகை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அதனை நமக்காக வாக்களித்தார். இந்த அற்புதமான வாக்குத்தத்தத்தை நமக்கு தந்தார். பரிசுத்த ஆவியை அனுப்புவதாக கூறினார். இப்படி பேதுரு தனது உரையில் அந்த மக்களை நம்ப வைக்க முயன்றார். அவர் உரையாற்றிய மக்களிடம் இவ்வாறு விளக்கினார். மேலும் வசனம் 34 கூறப்பட்டது: தாவீது பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டவர் அல்ல, பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டவர் இயேசுவே. தாவீது கூறினான். தாவீது பரலோகத்திற்கு ஏறவில்லை, ஆனால் தனது முன்கணிப்பில் கூறினார்: ஆண்டவர் என் ஆண்டவரிடம் கூறினார். தாவீது எதை கண்டார்? ஒரு தரிசனம். அவர் ஒரு தரிசனம் கண்டார். அதில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோக பிதாவுடன் பேசினார். அதனால்தான் அவர் கூறினார்: ஆண்டவர் என் ஆண்டவரிடம் கூறினார். அதாவது பரலோக பிதா என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் கூறினார்: என் வலது புறத்தில் உட்காரு, என் அருகே உட்காரு.
தேவன் என் கர்த்தரிடம் சொன்னார், உம் எதிரிகள் அனைவரையும் அதிகாரத்தின் கீழ் கொண்டு வரும் வரை என் வலதுபுறத்தில் உட்கார்ந்து கொள்ளும். உன்னை நம்பாதவர்கள், உன்னில் நம்பிக்கை இல்லாதவர்கள், அவர்கள் உன்னுடைய எதிரிகள் என்று கூறப்பட்டிருக்கிறது. மேலும் நான் அவர்களை உன்னுடைய காலடியில் தடிப்பனாக அமைப்பேன். அவர்கள் பணியடங்குவார்கள். கீழே வீழ்த்தப்பட்டு ஆண்டவரின் காலடியில் இருக்கும் தடிப்பனாக வைக்கப்படுவார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்ளாத, ஏற்கவே மாட்டாத எதிரிகளை நம் தேவன் தனது காலடியில் தடிப்பனாக வைப்பாராம் என்று கூறப்பட்டுள்ளது. எனவே எல்லா யூத மனிதர்களும் இதை உண்மையாக தெரிந்திருக்க வேண்டும். ஆண்டவராகவும் கிறிஸ்துவாகவும் இருக்கும்படியாக இயேசுவை தேவன் உண்டாக்கினார். அவரே நீங்கள் சிலுவையில் அறைந்த மனிதர் என்றான். மகிழ்ச்சி எங்கள் தேவனுக்கே. மக்கள் இதைக் கேட்டபோது அவர்கள் தங்கள் இதயத்தில் மிகவும் வருத்தமடைந்தார்கள். அவர்கள் பேதுருவையும் பிற அப்போஸ்தலரையும் நோக்கி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் இருதயத்தையும் வாழ்க்கையையும் மாற்றி இயேசு கிறிஸ்துவின் பேரில் ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்போது தேவன் உங்கள் பாவங்களை மன்னிப்பார். நீங்களும் பரிசுத்த ஆவியின் வரத்தைப் பெறுவீர்கள். இது முதல் அடியாகும், முதல் நிலையாகும். மனந்திரும்புங்கள், மனந்திரும்புங்கள். எதிலிருந்து மனந்திரும்ப வேண்டும்? நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொன்றுவிட்டீர்கள். மனந்திரும்புங்கள். மகிமையின் ஆண்டவரைச் சிலுவையில் அறைய செய்தீர்கள். அதற்காக தேவனிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்கள். நீங்கள் எப்போதும் நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்தீர்கள். அவர் உங்கள் முன் இருந்தபோதும் அவரை ஏற்கவில்லை. அவர் வருகையை நிராகரித்தீர்கள். அதனால்தான் நீங்கள் மனந்திரும்ப வேண்டும். அவரிடம் சென்று கூறுங்கள், ஆண்டவரே, எங்களை மன்னியுங்கள். ஆண்டவராகிய இயேசு நம்முடன் இங்கே பூமியில் இருந்தார். ஆனால் நாங்கள் அவரை நம்பவில்லை. அவரை மகிமைப்படுத்தவில்லை. அவருக்கு உரிய மகிமையையும் மரியாதையையும் கொடுக்கவில்லை. நாங்கள் அவரை நம்பவில்லை. அவரை அவமதித்தோம். அவரை கேலி செய்தோம். அவரை துஷ்டமாக விமர்சித்தோம். பல தீமைகளைச் செய்தோம். இறுதியில் அவரை கல்வாரியின் சிலுவைக்கு அழைத்துச் சென்றோம். ஆண்டவரே, எங்களை மன்னியுங்கள். இதுவே திருப்பதகர்கள் யூதர்களிடம் கூறிய மனந்திரும்புதலாகும். பேதுரு அவர்களை நோக்கி, அதாவது, நீங்கள் ஞான ஸ்நானம் பெற வேண்டும். நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், யோவான் யோர்தானில் மக்கள் அனைவரையும் ஞான ஸ்நானம் செய்தார். நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், ஆண்டவராகிய இயேசுவும் அவருடைய சீடர்களும் ஞான ஸ்நானம் செய்தனர். இப்போது உங்கள் நேரம் வந்துள்ளது. ஏனெனில் நீங்கள் என்ன செய்தால் நித்திய வாழ்வு பெறலாம் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் கேட்கிறீர்கள். மேலும் கூறப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் இருதயத்தையும் வாழ்க்கையையும் மாற்றி இயேசு கிறிஸ்துவின் பெயரில் ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்போது தேவன் உங்கள் பாவங்களை மன்னிப்பார். நீங்களும் பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். நீங்கள் அதை பெறுவீர்கள். அதாவது, அவர்கள் மனந்திரும்பியும் நம்பியும் இருந்தார்கள். அவர்கள் ஏற்கனவே நம்பிக்கையில் நிலைத்திருந்தாலும் மனந்திரும்பி ஞான ஸ்நானம் செய்த பின்னரும் இன்னும் பரிசுத்த ஆவியை பெற வேண்டியது இருந்தது. இதனால் நாம் புரிந்து கொள்கிறோம், இது எளிதாக நான் நம்புகிறேன் பரிசுத்த ஆவி வந்துவிட்டான் என்று சொல்லக்கூடிய ஒன்று அல்ல. இல்லை, அது ஒரு நடைமுறையாகவும். மேலும் வசனம் கூறுகிறது, நீங்களும் பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். இந்த வாக்குறுதி உங்களுக்குரியது. அது உங்கள் பிள்ளைகளுக்கும் தொலைவில் வாழ்கின்ற எல்லா மக்களுக்கும் கூட உரியது. ஆண்டவராகிய நமது தேவன் தன்னிடம் அழைக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் அது உரியது என்று கூறினான். இது தேவனின் வாக்குத்தத்தமாகவும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞான ஸ்நானம் பெறுவது, அதன் பிறகு பரிசுத்த ஆவியை பெறுவது. வசனம் 40 கூறப்பட்டிருக்கிறது. வேறு பல வார்த்தைகளையும் கூறி பேதுரு அவர்களை எச்சரித்தான். அவன் அவர்களை,
இன்று வாழ்கின்ற மக்களின் தீமைகளிலிருந்து உங்களை காத்துக் கொள்ளுங்கள் என்று வேண்டினான். இரட்சிக்கப்படுங்கள், நீங்களே விலகிவிடுங்கள். இந்த திருட்டுத்தனமான தலைமுறை ஆண்டவரை கல்லவாரின் சிலுவைக்கு அழைத்துச் சென்றது. நீங்கள் இரட்சிக்கப்பட வேண்டும். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். பணிவாக இருங்கள், எளிமையாக இருங்கள். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவரை நம்புங்கள். அவர் மீது முழுமையாக நம்பிக்கை கொள்ளுங்கள். மேலும் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றத் தொடங்குங்கள். பேதுரு கூறியவற்றை ஏற்றுக்கொண்ட அந்த மக்கள் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டனர். அந்த நாளில் விசுவாசிகளின் கூட்டத்தில் சுமார் 3000 மக்கள் சேர்த்து கொள்ளப்பட்டனர். விசுவாசிகள் தொடர்ந்து ஒன்றாக சந்தித்தனர். அப்போஸ்தலரின் போதனையை கற்பதற்கு தங்கள் நேரத்தை செலவிட்டனர். விசுவாசிகள் ஒருவரோடொருவர் பகிர்ந்து கொண்டனர். அவர்கள் ஒருமித்து உண்டு, ஒருமித்து பிரார்த்தனை செய்தார்கள். ஆண்டவரின் நாமம் போற்றப்படுக. இங்கே நாம் பார்க்கின்றோம் அந்த நாளில் பேதுரு பெற்ற ஆக்கலை அல்லது பலனை, பரலோக ராஜ்யத்தின் விசைகளை பெற்ற பெரும் ஆசீர்வாதம் அல்லது பரிசாக ஆண்டவர் அவருக்கு அளித்த சக்தியால் பேதுரு மக்களுக்கு அறிவார்ந்த முறையில் புத்திசாலித்தனமாக தனது உரையை வழங்கினார். பல்வேறு நகரங்களில் இருந்து வந்த யூதர்களுக்கு பேதுரு அறிவுரை கூறினார். அவர்களை நம்ப வைக்க முயன்றார். மேலும் அவர்கள் திரும்பி வந்தார்கள். வசனம் கூறுகிறது, 30,000 பேர் திரும்பி வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். மகிமை ஆண்டவருக்கே. ஒரு வாக்குத்தத்தம் இருந்தது. மனந்திரும்புங்கள், முன்னே செல்லுங்கள், நம்புங்கள், ஞானஸ்நானம் பெறுங்கள். அதன்பின் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் வரும். பரிசுத்த ஆவி வருவார். பரிசுத்த ஆவியின் வருகை எவ்வளவு அழகானது! ஆனால் அது அங்கேயே நிற்கவில்லை. பரிசுத்த ஆவியின் செயல் தொடர்ந்தது. ஆண்டவர் தொடர்ந்து செயல்பட்டார். இன்று வரை பரிசுத்த ஆவி இந்த பூமியில் பணியாற்றுகிறார். தேவனை எதிர்நோக்கி காத்திருக்கிற சில ஆண்கள் மற்றும் பெண்களின் உள்ளங்களில் செயலில் இருக்கிறார். தேவனின் விருப்பத்தின்படி நடந்து அவருடைய கட்டளைகளை அனுசரிக்க முனைந்திருக்கும் மக்களின் உள்ளங்களில் பரிசுத்த ஆவி வேலை செய்கிறார். அதாவது பாவமில்லாமல் வாழ வேண்டும். தேவனின் உதவியால் நாம் இந்த இலக்குகளை அடைய முடியும். தேவனின் உதவியால் நித்திய வாழ்வை அடையலாம். தேவனோடு வாழலாம். என் ஆண்டவர் உங்களை மிகுந்த ஆசீர்வதிக்கட்டும். தேவன் உங்களுடன் இருப்பாராக. அவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அவர் உங்களை இரக்கத்தோடு நோக்குவாராக. நாம் அனைவரும் எங்கள் தேவனை நோக்கி பிரார்த்திக்கப் போகிறோம். நன்றி ஆண்டவரே. நன்றி பரிசுத்தமான பிதாவே, இந்த வார்த்தையின் தியானத்திற்கு, இந்த அற்புதமான வரலாற்றிற்காக. ஆனால் இது வெறும் வரலாறு மட்டுமல்ல, ஏனெனில் இன்று நீ அதை மீண்டும் எங்களுடன் உயிர்ப்பிக்கின்றாய். நாம் இந்த அற்புதமான அனுபவங்களை வாழ்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியுடன் வாழ்கிறோம். கனவுகளின், தரிசனங்களின், தீர்க்க தரிசனத்தின், ஆன்மீக வரங்களின் மகிழ்ச்சியை அனுபவிக்கிறோம். கரம் வைத்து ஆசீர்வதிக்கும் பொழுது, ஆண்டவரே, நீர் நோயாளிகளை குணப்படுத்துகிறீர். நீர் அவர்களை விடுவிக்கிறீர். அற்புதங்களையும் நிமிஷங்களையும் நிகழ்த்துகிறீர். இன்று நாம் இந்த அற்புதமான அனுபவங்களை வாழ்கிறோம். பரிசுத்த ஆவியின் சக்தியால் நீர் எங்கள் வாழ்க்கையில், எங்கள் ஒவ்வொரு நிலையில் எங்களுடன் இருக்கிறீர். குறிப்பாக நீர் இந்த சபையை, இந்த திருச்சபையை ஆதரிக்கிறீர். என் ஆண்டவரே, பரிசுத்த ஆவி எங்கள் இதயங்களை ஆட்சி செய்கிறார், எங்களை நடத்துகிறார், எங்களை வழிநடத்துகிறார். இல்லையென்றால் பரிசுத்த ஆவியால் ஏற்படும் இந்த ஒற்றுமையை நாம் பெற முடியாது. நன்றி பரிசுத்தமான பிதாவே. நன்றி என் தேவனே, என் ராஜாவே. நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஆசீர்வதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடையதே ராஜ்யம், மகிமை, அதிகாரம். எல்லாரும் உம்மை புகழட்டும். எல்லாரும் உம்மை மகிமைப்படுத்தட்டும். எல்லாவற்றிலும் உமக்கே மகிமை அளிக்கப்படட்டும். ஏனெனில் நீர் எல்லாவற்றிற்கும் தகுதியானவர். என் பரிசுத்தமான பிதாவே, நன்றி ஆண்டவரே. நன்றி என் ஆண்டவரே. நாங்கள் உம்மிடம் பசியாய் கரையொலிக்கிறோம். உம்முடைய இரக்கத்திற்காக கெஞ்சுகிறோம். உம்முடைய கரங்களை நீட்டி நோயாளிகளை குணமாக்கும் ஆண்டவரே. உடல் நோய்களும் மனநோய்களும் உமக்குத் தெரியும் ஆண்டவரே. உம்மிடம் கண்ணீர் வடிக்கும் அனைவரையும்
நீர் காண்கிறீர். அவர்கள் துன்பப்படுகிறார்கள். அவர்கள் வலி, கவலை, துயரங்களில் இருக்கிறார்கள். அவர்களை காப்பாற்றும். ஆண்டவரே, பெரியவர்களாக இருந்தாலும் சிறியவர்களாக இருந்தாலும் நீர் அனைவரையும் இரக்கமாய் நோக்கும். அவர்களின் ஜெபங்களை கேட்டு அவர்களின் விண்ணப்பங்களை நிறைவேற்றும் என் பிதாவே. எல்லாரையும் ஆசீர்வதிக்க ஆண்டவரே, அனைவரையும் விடுவிக்க ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களை, எங்கள் குழந்தைகளை பாதுகாக்க ஆண்டவரே, உமது வழிகளில் நடக்கத் தொடங்கியுள்ள குழந்தைகளை நீர் உறுதியாக நடத்தும் பிதாவே. அவர்களை உமது கரங்களில் வைத்துக்கொள் எங்கள் நித்தியமான தேவனே. எல்லாவற்றிற்கும் நாங்கள் உம்மை புகழ்கிறோம். பரிசுத்தமான இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்தில் உம்மிடம் வேண்டுகிறோம். ஆமென். மகிமை ஆண்டவருக்கே. நாம் ஆண்டவருக்காக ஒரு பாடலை பாடுவோம். எண் 11. எனக்கு மேலும் இயேசு வேண்டும். Yo quiero más y más de Cristo. Yo quiero más de su poder. Yo quiero más de su presencia. Yo quiero más y más de Él. Yo quiero más y más de Cristo. Yo quiero más de su poder. Yo quiero más de su presencia. Yo quiero más y más de Él. எங்கள் தேவனுக்கு நன்றி. நாம் எங்கள் தேவனிடமிருந்து அதிகமாக விரும்புகிறோம். மிக்க நன்றி என் அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, என் அன்பான பார்வையாளர்களே. நான் உங்கள் அனைவரையும் முழு இதயத்துடன் நேசிக்கிறேன். நிறைய அணைக்கல்களும் முத்தங்களும் உங்களுக்காகவும் குழந்தைகளுக்காகவும். மிக்க நன்றி.